ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெட்னஸ்டே சீரீஸோட செகண்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட். நம்ம வெட்னஸ்டே சம்மர் லீவ்ல கூடி புக்கை படிச்சு அவளோட சைக்கிக் எபிலிட்டியை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்படி அதிகப்படுத்திட்டு இருக்கும்போது இந்த பவரை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஏரியால போலீஸால பிடிக்க முடியாத ஒரு பெரிய சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சி அவனோட ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து அதை தொட்டு அந்த சீரியல் கில்லர் எங்க இருக்கிறான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஃபிளைட்டை பிடிச்சி கிளம்பலான்னு ஏர்போர்ட்டுக்கு போறா. ஏர்போர்ட் செக்கிங்ல பாக்கெட்ல என்னமா வச்சிருக்க எடுத்து காமின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் அவ எடுத்துட்டு போன பல ஆயுதங்களை கேஷுவலா எடுத்து காமிக்கிறா. அது எல்லாத்தையும் பார்த்த செக்யூரிட்டி இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, இங்கே வச்சுட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லி அவளை ஃபிளைட் ஏற்றி விடுறாங்க. நம்ம வெட்னஸ்டே நேரா அந்த சீரியல் கில்லர் வீட்டுக்கே வந்து ஹாய் நான் தான் வெட்னஸ்டே சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறா. அப்படி பிடிச்ச உடனேயே அவளோட பவர் வேலை செஞ்சு அவ கண்ணுல இருந்து கருப்பு கண்ணீர் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. எழுந்திருச்சு பார்த்தா அந்த சீரியல் கில்லர் இவளை அவளோட பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். இவளை சுத்தி அவன் ஆல்ரெடி கொலை பண்ணவங்களை பொம்மையா செஞ்சு உட்கார வச்சிருக்கான். அப்படியே ஆயுதங்களை எடுத்து வந்து அடுத்த பொம்மை நான் உன்ன வச்சுதான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்னஸ்டேவை கொல்றதுக்கு வரான். அதுக்குள்ள நம்ம திங் வந்து அவன் கூட சண்டை போட்டு அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு வெட்னஸ்டேவை பார்த்து ஏன் உனக்கு பிளாக் டியர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. உடனே வெட்னஸ்டேவும் அதெல்லாம் கண்டுக்காத, அது ஒண்ணும் இல்ல, முக்கியமா இதை பத்தி எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்து சீரியல் கில்லர் கிட்ட இப்ப நான் ரெடி, பொம்மை விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறா. அப்படியே இந்த சம்மர் லீவும் முடிஞ்சிருது. நம்ம வெட்னஸ்டேவும் 2 வருஷமா எழுதின ஒரு நாவலையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறா. அப்படியே எல்லாருமே ஃபேமிலியா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வெட்னஸ்டேவோட தம்பி பக்ஸ்லியும் அதே ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அவனுக்கு அவனோட அங்கிள் ஃபெஸ்டருக்கு இருந்த அந்த எலக்ட்ரிக் பவர் தான் இருக்கு. போற வழியெல்லாம் அந்த பவரை வச்சு அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரான். ஸ்கூலுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வெட்னஸ்டே கிட்ட கேக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அவன் ஸ்கூலை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. உடனே நம்ம வெட்னஸ்டேவும் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஒரு கிரைம் சீனை பாக்குற மாதிரி இருக்கு, ஏன்னா எந்தெந்த பணம் எங்கெங்க புதைச்சிருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், இதை ஹேண்டில் பண்ண நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் சரி ஓகே உன்னோட தம்பியை நீ தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவனோட தம்பி இவ சின்ன வயசுல என்ன பாத்துக்க சொல்லி விட்டாலே சவப்பெட்டிக்குள்ள போட்டு ஆணி அடிச்சு என்ன புதைச்சிருவா, இவளை நம்பி நம்மள விடுறாங்களேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம வெட்னஸ்டேவும் அவனை பிடிச்சி இங்க பாரு உள்ள நீ என் தம்பி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அடிக்கடி என்னை வந்து பார்க்கவும் கூடாது, ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டு போறா. நம்ம வெட்னஸ்டேவை பார்த்த உடனே அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவளை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அவளை ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. இவதான் சண்டை போட்டு நம்ம ஸ்கூலை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற நிறைய ஜூனியர் பொண்ணுங்க எல்லாம் இவகிட்ட வந்து எங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எதுவுமே நம்ம வெட்னஸ்டேக்கு சுத்தமா பிடிக்கல. பியாங்காவும் வந்து நம்மள எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் பாக்குறாங்க, இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படியே நம்ம வெட்னஸ்டே நேரா அவர் ரூமுக்கு போய் பாக்குறா. அங்க பார்த்தா அவர் ரூமுக்குள்ள நிறைய பேரு டான்ஸ் ஆடிட்டு சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. வெட்னஸ்டேவை பார்த்த உடனே நம்ம இதுவும் எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அதுல ப்ரூனோன்ற ஒருத்தவங்க கிட்ட மட்டும் ரொம்ப வழிஞ்சு பேசுறா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம வெட்னஸ்டே கிட்ட உன்னோட லீவ்லாம் எப்படி போச்சு, எனக்கு ரொம்ப சூப்பரா போச்சு, நான் என்னோட வுல்ஃப் டீம்ல ஜாயின் பண்ணிட்டேன், எங்களுக்கு தனி டிஷர்ட் இருக்கு, உனக்காக நான் ஒரு டிஷர்ட் கிஃப்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. அதுக்கு வெட்னஸ்டேவும் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவளை மாதிரியே ஒரு பொம்மையை எடுத்து அவ கையில கொடுக்குறா. அதை பார்த்த எனக்கு ஒன்னும் சுருட்ட முடியலையே, எதனால இந்த பொம்மைக்கு சுருட்ட முடி இருக்குன்னு கேக்குறா. வெட்னஸ்டேவும் அது ஒரிஜினல் ஆள் முடியில இருந்து எடுத்தது, அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே நீ இந்த செமஸ்டருக்கு என்ன பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு வெட்னஸ்டே என்னோட நாவலை ஒரு வழியா முடிச்சிட்டேன், அதை ஒரு பப்ளிஷர் கிட்ட அனுப்பி பப்ளிஷ் பண்ணணும், வேற எந்த ஐடியாவும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஏஜெக்ஸ் வந்து கதவு தட்டுறான். அதை பார்த்த உடனே ஈனித் ஒளிஞ்சுக்கிட்டு நான் இல்லன்னு சொல்லிடுன்னு சொல்றான். அதை பார்த்த வெட்னஸ்டே உன் டிராமாவெல்லாம் எனக்கு கேட்க டைம் இல்ல, 2 வார்த்தையில சொல்லி முடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் உல்ஃபா மாறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தேன், இப்ப நான் ரொம்பவே மாறிட்டேன், நான் ஏஜெக்ஸ் ஏத்த ஆள் இல்ல, அதை அவன் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு அம்பு வந்து நடுவுல பாயுது. அதுல வெட்னஸ்டேவோட போட்டோல நான் உன்னை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. அதை பார்த்த வெட்னஸ்டே தோ இப்ப நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும் பாருன்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்து அதை தொட்டு இவளோட பவரை யூஸ் பண்றா. அப்படி இவளோட பவரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இவளால இவளோட விஷன்ல அந்த ஸ்டாக்கரை பார்க்கவே முடியல. ஏன் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இது என்ன உன் கண்ணுல இருந்து கருப்பு கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதை பார்த்தோன்னே நம்ம வெட்னஸ்டே அதை மறைச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம பக்ஸ்லிய யூஜினோட ரூம்ல போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம பக்ஸ்லியோட அப்பாவும் வந்து அந்த ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ யூஜின் பக்ஸ்லி கிட்ட சொல்றான் எனக்கு ரூம்மேட்லாம் வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வெட்னஸ்டே தான் உன்னை பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொன்னா, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம பக்ஸ்லியும் இது என்ன தேனி எல்லாம் இருக்கு, பொரிச்சு சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டேய் அதெல்லாம் சாப்பிடறதுக்கு இல்ல, இது எல்லாமே என்னோட பெட்டு, இது மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஏஜெக்ஸும் வந்து உங்க ரூம்ல ஏதாவது குறை இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம யூஜினும் இதோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போகுது அப்படின்றான். ரூம்ல குறைந்தா மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். அப்படியே நம்ம வெட்னஸ்டே வெளியில வந்து பாக்குறா. அங்க நம்ம புது பிரின்சிபல் பேரி வெட்னஸ்டேவோட அம்மா
அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஸ்கூலுக்காக ஃபண்ட் ரைசிங் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதுல நீங்களும் மெம்பரா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கணும், அதுக்கான மீட்டிங் இருக்கு, அதை இருந்து நீங்க அட்டன் பண்ணிட்டு போங்க, உங்களுக்காக கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தானியில இருந்த அந்த ரூமை இவங்களுக்கு கொடுத்துறான். இவங்க எல்லாரும் ஃபேமிலியா போய் அங்க பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரூம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம வெட்னஸ்டேக்கும் அவங்க அம்மாக்கும் சுத்தமா பிடிக்கல. அப்போ வெட்னஸ்டே அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, எதுக்காக இங்க இருக்க ஒத்துக்கிட்டீங்க, இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும், உங்க 2 பேரும் இங்க விட்டுட்டு அடுத்து நாங்க என்ன பண்றது, கொஞ்ச நாள் பக்ஸ்லிக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல, நீ வேற கூடி போனதுல இருந்து உனக்கு ஒரு நல்ல கைடு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் கண்டிப்பா உனக்கு நல்ல ஒரு கைடா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட வெட்னஸ்டே, இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ரேவன், நீங்க ஒரு டவ், உங்களால என்ன வழி நடத்த முடியாது அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட அவங்க அம்மா, எனக்கு ரேவன் பத்தியும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே வெட்னஸ்டே திரும்பி, நீங்க உங்க தங்கச்சி ஒஃபிலியா பத்தி பேசுறீங்களா, நீங்க எப்பயும் அவங்கள பத்தி என்கிட்ட பேச விரும்ப மாட்டீங்களே. ஆமா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் தான், ஆனா உன்னை பார்க்கும்போது நீ வளர வளர என்னோட தங்கச்சி ஒஃபிலியா மாதிரியே இருக்க, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெட்னஸ்டேவும், நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க பக்ஸ்லி மேலே கவனத்தை செலுத்துங்க, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்போ வெட்னஸ்டேவோட அப்பா வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க அம்மாவும், வெட்னஸ்டே நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறா, என் தங்கச்சி காண மாதிரி இவளுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெட்னஸ்டேவும் திங்கும் அப்படியே காட்டுக்குள்ள நடந்துட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அதே காட்டுக்குள்ள இன்னொரு பக்கம் 2 பேர் சீக்கிரட்டா மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேர் மீட் பண்றத ஒருத்தன் ஒளிஞ்சு நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஒத்த கண்ணு காக்கா வந்து உட்காந்து இவனைய பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே அதை தொடர்ந்து நிறைய காக்கா அவனை சுத்தி வந்து உட்கார்ந்துருது. அதை பார்த்த உடனே அவன் பயந்து போய் அவனோட வேன்குள்ள ஏறி போன் எடுத்து யார்கிட்டயோ, நம்மள அவுட் காஸ்ட் பாத்துக்கிட்டே இருக்காங்க, நான் எவிடன்ஸ் எல்லாத்தையும் புல்பென் என்ற இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்கு பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா எல்லா காக்காவும் ஆல்ரெடி உள்ள இருக்கு. உள்ள இருக்க காக்கா எல்லாமே அவனை அட்டாக் பண்ணி அங்கேயே கொன்னுடுது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் அங்க வரா. அதை பார்த்த சாண்டியாகோ என்ற ஷெரீஃபும், என்ன வெட்னஸ்டே இந்த பக்கம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்கேயோ பொனவாடா அடிச்சது, அதான் நான் என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ ஹூடி போட்டு ஒருத்தன் இவங்களை தூரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே காட்டுக்குள்ள போறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போய் பாக்குறா. யாருன்னு பார்த்தா நம்ம டெய்லரோட அப்பா கால்பின். ஏன் நீங்க இதை மறைஞ்சிருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ அவன், செத்தவன் என்னோட ஃப்ரெண்டு கேட்பரின்றவன், அவன் ஒரு லோக்கல் டிடெக்டிவ், அவனும் நானும் ஒரு கேஸ பத்தி விசாரிச்சுட்டு இருந்தோம், அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரோ தான் அவனை கொலை பண்ணிருக்காங்க, அதான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நீயே சேஃபா இருந்துக்கோ, எப்பயுமே யாரோ நம்மள பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்போ அந்த ஒத்த கண்ணு காக்கா நம்ம வெட்னஸ்டேவையே பாத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஏஜெக்ஸ் புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கதை ஒண்ணு சொல்றான். அதாவது இந்த ஊர்ல ஒரு புத்திசாலியான ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் டெக்னாலஜிலையும் மெஷின் கண்டுபிடிக்கிறதுலயும் ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தான். ஆனா அவரோட துரதிருஷ்டவசம் அவனோட ஹார்ட் ரொம்பவே வீக்கா இருந்தது. அவனை செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் இவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட அந்த பையனும் செயற்கையாவே இவனே மெஷின்ல ஒரு ஹார்ட்டை செஞ்சு டாக்டர்ஸ் கிட்ட இதை அவனுக்கு பொருத்த சொன்னான். அதே போல டாக்டர்ஸும் அந்த செயற்கையான இதயத்தை அவனுக்கு பொருத்தினாங்க. அதை பொருத்தினதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சான். அந்த இதயம் அவனை ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ஆளா மாத்திடுச்சு. அவன் இதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி எல்லாரையும் வியக்க வைக்கிற அளவுக்கு நிறைய மெஷின்ஸை கண்டுபிடிச்சான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மெஷின்ஸ் ஒன்னு வெடிச்சு அதுலயே அவன் இறந்து போயிட்டான். அவனோட பாடிய இங்க இருக்கிற ஒரு ஸ்கல் ட்ரீ கீழே தான் புதைச்சிருக்காங்க. ஆனா அவனோட அந்த மெஷின் இதயம் ஓடுற சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பேர் எழுதாத அந்த ஸ்கல் ட்ரீ கிட்ட போய் காது வச்சு கேட்டா அந்த மெஷின் ஆர்ட்டோட சத்தம் கேக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி முடிக்கிறான். இந்த கதையை கேட்ட நம்ம பக்ஸ்லியும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறான். இந்த பக்கம் நம்ம பிரின்சிபல் அவனோட ஆபீஸ்ல உட்காந்து நம்ம பியாங்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ வந்த பிறகு அவகிட்ட, நீ இங்க இருக்கிறதுல ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு, உனக்கு தெரியும்ல நம்ம அவுட் காஸ்ட்காகவும் இந்த நெவர்மோர் ஸ்கூலுக்காகவும் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதனால நீயும் அந்த ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்ட பியாங்கா, இல்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நோ சொல்லிடுறா. அப்போ நம்ம பிரின்சிபலும், உனக்கு தெரியும்ல நம்ம ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற 5 பேர்ல நீயும் ஒருத்தி, நமக்கு ஃபண்ட் பத்தலைனா ஸ்காலர்ஷிப் இருக்கிற பசங்களை 2 பேரையாவது வெளியே எடுக்க வேண்டி இருக்கும், அந்த 2 பேர்ல நீயும் இருக்க வேண்டியதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை பிளாக்மெயில் பண்ற மாதிரி, நீ வேணா டைம் எடுத்து யோசிச்சுக்கோ, உன்னோட சைரன் பவரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபண்ட் ரைசிங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பியங்காவும் வேற வழி இல்லாம அமைதியா அங்கிருந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம திங் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஏனிதும், என்னாச்சு உனக்கு, எதனால தனியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம திங்கும், வெட்னஸ்டே எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா, என்ன அவளோட ஃபேமிலியில ஒருத்தராவே பார்க்க மாட்டாங்கறா, எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட ஏனிதும், அப்படின்னா
உனக்குன்னு ஒரு தனி இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம திங்குக்காக அது சைஸ்க்கு ஒரு வீடே கட்டி கொடுத்துடுறாங்க. அதை செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாரும் உல்ஃப் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம வெட்னஸ்டே திறந்துட்டு வந்து பாக்குறா. பார்த்துட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்கன்ட்டு வெளியே நிம்மதியா இருக்குன்னு இங்க வந்தா இங்கேயும் லூசுங்களா இருக்குன்னு திரும்ப கதவு சாத்திட்டு வெளியே போயிடுறா. நேரா வந்து அவளோட செல்லோ எடுத்து வச்சு சீரியஸா ஒரு டியூனா வாசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இவ வாசிக்கிற சத்தம் ஸ்கூல் ஃபுல்லா கேக்குது. ஒரு பக்கம் அவங்களோட அம்மா அவங்க தங்கச்சி ஒஃபேலியாவோட டைரி எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு சைக்கோ கிறுக்கி வச்ச மாதிரி புக்கு ஃபுல்லா இருக்கு. நம்ம பொண்ணுக்கும் இப்படி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பக்ஸ்லி அந்த ஏஜெக்ஸ் சொன்ன ஸ்கல்ட்ரி இங்க எங்க இருக்கு, அந்த ஹார்ட் சத்தத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம பிரின்சிபலும் பழைய பிரின்சிபல் வீன்ஸோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டுல நம்ம கேல்பினோ அவனோட பையன் டெய்லரோட சின்ன வயசு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம வெட்னஸ்டேவோட ஸ்டாக்கர் அடுத்து நம்ம வெட்னஸ்டேவை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாமே அந்த ஸ்கூலை சுத்தி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வெட்னஸ்டே சீரியஸா செல்லோ வாசிச்சுட்டே இருக்கா. அப்படியே அவளோட ஸ்டிக்கும் உடஞ்சு போயிடுது. அப்போ அந்த ஸ்கூலோட மியூசிக் டீச்சரும் நம்ம வெட்னஸ்டே கிட்ட வந்து நீ ரொம்ப நல்லா வாசிக்கிற, உன்னை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ அவுட் காஸ்ட் கம்யூனிட்டியில இருக்கிறது ரொம்ப பெருமையா நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் வேணும்னா உனக்கு நிறைய மியூசிக் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே கிட்ட சொல்றாங்க. அதுக்கு வெட்னஸ்டேவும் அவங்க சொல்ற எதையும் கேட்காதீங்க, நான் இருக்கிற இடத்துல குழப்பமும் ஆபத்தும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபவுண்டர்ஸ் ஃபயர்ன்ற ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒரு ஃபீனிக்ஸ் பறவைய கட்டையாலே உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரின்சிபல் பேரியும் வெட்னஸ்டேவோட அவங்க அம்மா கிட்ட போய் அவங்கள ஃபண்ட் ரைசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அவங்க கிட்ட பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ரூம்ல நம்ம ஈனித் இந்த மாதிரி ஜேவியர் உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறா. வெட்னஸ்டேவும் எடுத்து படிக்கிறா. அதுல நான் உனக்கு நிறைய தடவை கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு போட்டிருக்கான். அதை கேட்ட ஈனித் என்னது நீ போன் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. வெட்னஸ்டேவும் ஆமா உன்னை கொடுத்தான், நான் தூக்கி அதை கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் உன்னை பத்தி நான் யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, அதை தான் வரைஞ்சு உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது ஏதோ நீ சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும், நீ பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு எழுதியிருக்கான். என்ன அனுப்பிச்சிருக்கான்னு அவளும் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அந்த ஒத்த கண்ணு காக்காவை தான் அவன் வரைஞ்சு அனுப்பியிருப்பான். அதை பார்த்துட்டு ஈனிதும் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு வெட்னஸ்டே எனக்கும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம ஈனிதும் சரி ஓகே ஃபவுண்டர்ஸ் ஃபயருக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்பதான் நம்ம வெட்னஸ்டே அவளோட டைப் ரைட்டிங்ல யாரோ ஏதோ டைப் பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு கிட்ட வந்து திங்க் கிட்ட கேட்கறா, நீ ஏதாவது யூஸ் பண்ணியான்னு. இல்லன்றா. அப்பதான் அவளோட நாவல் காணாம போயிருக்கிறதே பாக்குறா. நம்ம வெட்னஸ்டேவோட ஸ்டாக்கர் அவளோட நாவலை எடுத்துட்டு முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்த ஈனிதும் ஏமா 2 வருஷமா எழுதினியே ஜெராக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கே அதை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு, 2 காப்பியாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு வெட்னஸ்டேவும் என்னோட 2 வருஷம் உழைப்ப நான் வீணா போக விட மாட்டேன், வா போய் அதை தேடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போய் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஈனித் கூட வந்து நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் இப்ப இது ரொம்ப முக்கியமா வந்து புக்கை தேடு அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு போறா. அஜெக்ஸும் வந்து ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட பேச மாட்டேங்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஈனிதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது வெட்னஸ்டேவோட பாக்கெட்ல ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. எடுத்து பாக்குறா. அதுல ஒரு நோட்ஸ் எழுதி இருக்கு, நான் அந்த ஃபயருக்கு நடுவுல தான் இருக்கேன், உன்னோட புக்கும் அங்கதான் இருக்கு, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. உடனே அவளும் கட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள போறா. அப்போ இந்த பக்கம் பிரின்சிபல் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவங்க ஸ்கூல் பாட்டை ஒன்னு பாடி அந்த ஃபங்க்ஷனா ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம பக்ஸ்லியும் யூஜினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி அந்த ஸ்கல்ட்ரி இருக்குன்னு சொன்னால நம்ம அங்க போய் பார்க்கலாமா, அந்த ஹார்ட் ஓடுற சத்தம் கேக்குதான்னு கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா அவங்க எல்லாருமே பயந்து போய் இல்ல இல்ல நாங்களாம் வரல நீ வேணா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தனியாவே அந்த ஸ்கல்ட்ரி எங்க இருக்குன்னு சொல்லி தேடி போய்கிட்டு இருக்கான். நம்ம பிரின்சிபலும் பாட்டு முடிஞ்சு அவங்க முன்னாடி இந்த மாதிரி நம்ம எல்லாருமே அவுட் காஸ்ட், நம்மலாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். பேசிட்டு அந்த ஃபீனிக்ஸ் பறவையை கொளுத்தி அதை பறக்க விடுறாங்க. அதை பறக்கிறத பார்த்து எல்லாருமே கை தட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஈனிட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை கொளுத்திடுவாங்க, நீ வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனா நம்ம வெட்னஸ்டே அந்த புக் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கலான்னு அது மேல ஏறி போய்கிட்டே தான் இருக்கா. ஆனா அதுக்குள்ள அந்த நெருப்பையும் கொளுத்திடுறாங்க. அந்த கட்டை எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு வழியா நம்ம வெட்னஸ்டே எப்படியோ புக்கை எடுத்துக்கிட்டு அந்த நெருப்பை விட்டு வெளியிலும் வந்துடுறா. அப்போ நம்ம பிரின்சிபலும் வெட்னஸ்டேவை பார்த்து நம்ம ஸ்கூலை காப்பாத்தின இந்த சேவியர்ஸ்க்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன், எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெட்னஸ்டேவை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம வெட்னஸ்டேக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பிரின்சிபலும் மேடை ஏறி வந்து நீ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம வெட்னஸ்டேவும் அந்த கோவத்திலே ஏறி போய் இங்க பாருங்கடா முட்டாளுங்களா, நான் ஒன்னும் பெரிய ஹீரோ கிடையாது, நான் ஜெயிக்கணும்னா எவ்வளவு மோசமா வேணாலும் நான் விளையாடுவேன், அதனால என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆபத்து மட்டும்தான் வரும், என்னோட டீம்ல யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் என்னோட டீம், எனக்காக மட்டும்தான் நான் எதுவா இருந்தாலும் பண்ணுவேன், என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சவக்குழிக்கு தான் நேரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அந்த பிக்சரை கொளுத்தி விட்டுறா. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே நம்ம பிரின்சிபலும் ரொம்பவே வெக்ஸ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஈனிதும் ஏன் இப்படி பண்ண, இன்னைக்கு ஒரு நாளாவது உன் கேரக்டரை ஒதுக்கி வச்சுட்டு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவளை திட்டிட்டே போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம பக்ஸ்லி அந்த ஸ்கல்ட்ரியை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு அது கிட்ட போய் காது வச்சு அந்த இதயம் ஓடுற சவுண்ட் கேக்குதான்னு பாக்குறான். அந்த ஆஜெக்ஸ் சொன்ன மாதிரி அந்த மிஷின் இதயம் ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து சந்தோஷத்துல அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுறான். கீழே விழும்போது அவனோட எலக்ட்ரிக் பவர் அந்த மரத்து மேல பட்டு அந்த கதையில சொன்ன அந்த புத்திசாலி பையன் அவனோட சவப்பட்டியை உடைச்சுக்கிட்டு ஜாம்பி மாதிரி வெளியில வரான். நம்ம பக்ஸ்லியும் அப்போ இது எல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அந்த ஜாம்பியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஏனித் வந்து வெட்னஸ்டே கிட்ட போகாத நில்லுன்னு சொல்லிட்டு அவளை தொடுறா. அவளை தொட்டவொடனே நம்ம வெட்னஸ்டேக்கு அவளோட சைக்கிக் பவர் ஒர்க் ஆகி அவ கண்ணுல இருந்து கருப்பு தண்ணி வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. முடிச்சு பார்த்தா நம்ம வெட்னஸ்டே ஒரு சுடுகாட்டுல நின்னுகிட்டு இருக்கா. அங்க சுத்தி நிறைய காக்கா பறந்துகிட்டே இருக்கு. அந்த ஒத்த கண்ணு காக்காவும் ஒரு சிமெட்ரி மேல உட்காந்துகிட்டு இருக்கு. நம்ம வெட்னஸ்டேவும் யாருன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறா. பார்த்தா அது நம்ம ஈனிதோட கல்லறை. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம ஈனித் வந்து உன்னாலதான் நான் செத்தேன், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்னஸ்டேவை பிடிச்சி கேக்குறா. அப்ப உடனே நம்ம வெட்னஸ்டே பாடி பிக்ஸ் வந்த மாதிரி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த இடத்துக்கு உடனே அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. நம்ம வெட்னஸ்டே மயக்கத்துல இருந்து எழுந்து ஏனித் எங்க இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் அவன் நல்லா தான் இருக்கா, உன்னை பத்தி நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு, இந்த கருப்பு கண்ணு இருக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும், இது நீ உன்னோட சைக்கிக் பவரை ரொம்பவே அபியூஸ் பண்றதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வெட்னஸ்டே இல்ல நான் அதை கண்ட்ரோல் பண்ணதான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் என்னோட தங்கச்சி ஒஃபிலியாவும் இதே தான் சொன்னா, அவள மாதிரியே தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனே வெட்னஸ்டே சரி ஓகே இதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு கேக்குறா. முதல்ல நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கூடியோட புக்கை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீ அதை பிராக்டிஸ் பண்ணி பண்ணி உன்னோட பவர் அபியூஸ் பண்ணி ஒரு ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுடும். ஆனா வெட்னஸ்டே இல்ல இதுதான் என்னோட ஸ்பிரிட் கைடு, என்னால உங்ககிட்ட தர முடியாது அப்படின்றா. ஆனா அவங்க அம்மா கூடி போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ஸ்பிரிட் கைட் கிடைப்பாங்க, ஆனா அதுக்கான டைம் வரணும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெட்னஸ்டே அது வரைக்கும் என்கிட்ட டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறா. அப்ப அவங்க அம்மாவும் திங்க பார்த்து உன்னை எதுக்காக அவகிட்ட விட்டு வச்சிருக்கோம், அவளோட ப்ரொடெக்ஷனுக்காக தானே, நீ ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்மள சுத்தி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேல்பின் நம்மள பறவைங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருன்னு சொன்னது, ஜேவியர் நமக்கு அந்த ஒத்த கண்ணு காக்காவை பெயிண்டிங்கா அனுப்பிச்சது, அப்புறம் இந்த ஈனிதோட சாவு, இது எல்லாத்துக்கூடயும் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அந்த ஒத்த கண்ணு காக்கா தான். நம்ம இதை பத்தி கேல்பின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேல்பினோட வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா கேல்பின் சோபால உட்கார்ந்த மாதிரியே செத்து போய் கிடக்காரு. அவரோட கண்ணுகள் எல்லாமே புடுங்கப்பட்டிருக்கு. அவரோட வாய் திறந்து இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போய் பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள இருந்து நிறைய காக்கா அப்படியே வெளியில வருது. ஆனா நம்ம வெட்னஸ்டேவை எதுவுமே பண்ணாம அங்கிருந்து வெளியே போயிடுது. அந்த ஒத்த கண்ணு காக்கா மட்டும் கடைசியா நம்ம வெட்னஸ்டேவை திரும்பி பார்த்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுது. வெட்னஸ்டேவும் சரி ஓகே இவரை தொட்டு பார்த்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேல்பினை தொட்டு அவ பவர் யூஸ் பண்றா. ஆனா அவளோட பவர் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. திங்க் கிட்ட சொல்றா இந்த மாதிரி என்னோட பவர் சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஷெரீஃப் சாண்டியாகோ அங்க வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஷெரீஃப் அவகிட்ட கேக்குறாங்க எதுக்காக நீ அங்க இருந்த அப்படின்னு. ஆனா வெட்னஸ்டே நீங்க எப்படி கரெக்டா கொலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்கறா. அதுக்கு அவங்களும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இறந்தவன் கேல்பினுக்கு போன் பண்ணிருக்கான், அதை பத்தி விசாரிக்க தான் அங்க வந்தோம், ஆனா அந்த இடத்துல அவரோட போனே மிஸ் ஆகுது, இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம வெட்னஸ்டேயோட அப்பா அங்க வந்து அவ உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டா, நீங்க வாரண்ட் இல்லாம அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து கூட்டு வந்துடுறாரு. அப்படி கார்ல வரும்போது இப்ப நீ நடந்த விஷயத்த பத்தி உன் அம்மா கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு நீ எதுக்காக இப்ப அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு வெட்னஸ்டேவும் நேத்து அந்த கொலை நடந்த இடத்துல கேல்பினை நான் அங்க பார்த்தேன், அந்த ஆளோட சேர்ந்து தான் இவரு ஒரு கேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவர் என்கிட்ட கேட்டாரு, அதனால தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பாவும் பரவாயில்ல நீ என்ன மாதிரி ரொம்ப ஆர்வக்கோளாரா தான் இருக்க, அதனால தான் அவங்க அம்மா ரொம்பவே பயப்படுறா அப்படின்றாரு. அதுக்கு வெட்னஸ்டேவும் நீங்க எதுக்கு இங்கே இருக்கீங்க, அவங்களை கூட்டிட்டு நீங்க ஊருக்கு போங்க, அது என்னால முடியாது, உங்க அம்மா ஆல்ரெடி இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா, அதை மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. உடனே நம்ம வெட்னஸ்டேவும் சரி ஆன்ட் ஒஃபிலியா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா அவங்க அப்பா இங்க பாருமா அது என்னோட கதை கிடையாது, அது சொல்லணும்னா உன் அம்மா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பக்ஸ்லி யூஜின் கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் உனக்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் அந்த ஜாமியை காமிக்கிறான். அதை பார்த்து நம்ம யூஜின் ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்ப பக்ஸ்லி அந்த அஜெக்ட் சொன்னால அது வெறும் கதை இல்ல, அது நிஜமாவே உண்மைதான், நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்கல்ட்ரிக்கு போய் இவனை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்றான். அதை கேட்ட யூஜின் எதுக்குடா இந்த மாதிரி பண்ண, இவன் எல்லாரையும் சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பக்ஸ்லியும் இல்ல நீ யார்கிட்டயாவது சொன்னா இவனுக்கு தான் ஆபத்து, இவன் எதுவும் பண்ண மாட்டான், ஏன்னா இவனுக்கு மூளையே கிடையாது, இவனை என்னோட பெட்டா நானே இங்க வச்சுக்க போறேன், இவன் நான் எது சொன்னாலும் கேக்குறான் அப்படின்னு சொல்றான். சாப்பிட ஏதாவது குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹனி எடுத்து குடுக்குறான். அதை குடிச்சிட்டு அந்த ஜாம்பியும் அவன் மேலே வாந்தி எடுத்து வச்சிடுது. நம்ம வெட்னஸ்டேவும் இந்த பக்கம் நம்ம திங்க் கிட்ட என்னோட பவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நீ
உடனே அந்த கூடி புக்கை பார்த்து இதை எப்படி சரி பண்ணலான்னு பாரு, நான் என்னோட விஷன்ல ஈனிட் சாவறத பார்த்தேன், அதுவும் அவ என்னாலதான் செத்தன்னு சொன்னா, அதை தடுக்கணும்னா என்னோட பவர் எனக்கு திரும்ப வேணும், அதோட இதை பத்தி நீ ஈனிட் கிட்டையும் சொல்லாத, அவ செத்துருவான்னு சொன்னா அவ ரொம்பவே பயந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள வந்து பாக்குறா. பார்த்தா ஈனித் ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்கா. என்னாச்சோன்னு சொல்லி ஓடி போய் அவளை தட்டி பாக்குறா. அப்போ ஈனித் எழுந்து, நல்லா ஏமாந்துட்டியா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட பிராங்க் டே, நீ என்ன பிராங்க் பண்ணலான்னு தானே அந்த ஐபால் எடுத்துட்டு வந்து என் பெட்ல வச்ச அப்படின்னு சொல்றா. என்ன ஐபால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நம்ம கேல்பினோட கண்ணு அவளோட பெட்ல இருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஈனிதோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நம்ம வெட்னஸ்டேவோட ஸ்டாக்கர் நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே நம்ம வெட்னஸ்டேவும் அதே நம்பருக்கு திரும்ப கால் பண்றா. கால் பண்ணா அது நம்ம கேல்பினோட போனு. ஈனிதோ கேல்பின் தான் உன்னோட ஸ்டாக்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல, கேல்பின் நேத்தே செத்து போயிட்டாரு, இது அவரோட கண்ணு தான், அப்போ கேல்பினை கொன்னவன் தான் என்னோட ஸ்டாக்கரா இருக்கணும், அவங்க கிட்ட தான் அவரோட போன் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஈனித், ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உன் பின்னாடி ஒரு கொலகாரன் ஒரு ஸ்டாக்கர் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க, நான் இந்த வருஷமாவது ஜாலியா என்னோட ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன இதை எதுலயும் இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. ஆனா வெட்னஸ்டே இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் வெளியில போகாத, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா நம்ம ஈனித், அதுக்கு எதுக்கு நான் பயப்படணும், ஸ்டாக்கரும் கொலகாரனும் உன் பின்னாடி தான் வரானுங்க, அப்படியே எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் ஒரு உல்ஃப்ன்றதை மறந்துட்டியா, அதோட இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா டிரைவிங் கிளாஸ் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அந்த ஐபாலை தொட்டு இவர பவரை யூஸ் பண்ணலான்னு பாக்குறா. இப்போ அவளோட பவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. உடனே நம்ம திங்கிட்ட, நீ கூடி புக்கை பார்த்து இதை எப்படி சரி பண்ணலான்னு பாரு, நான் ஒரு வேலை விஷயமா வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே பிராங்க் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஏஜெக்ஸ், யூஜின், பக்ஸ்லி எல்லாம் அங்க நின்னு நம்ம ஈனித் ப்ரூனோ கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே நம்ம யூஜின் அவனோட ஈயெல்லாம் விட்டு ப்ரூனோவை கடிக்க விட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏஜெக்ஸும் சரி ஓகே உங்களை பிராங்க் பண்றோம் பாருங்கடான்னு சொல்லி அவனோட கேப்பை கழட்டி இவனுங்க ரெண்டு பேரையுமே ஸ்டோனா மாத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம பிரின்சிபலும் ப்ரொஃபசர் டாட்டும் பிராங்க் டே பத்தி பேசிட்டு வராங்க. அப்போ ப்ரொஃபசர் டாட் சொல்றாரு, போன வருஷம் எனக்கு ரொம்பவே மோசமா இருந்தது, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என்னோட டேங்க்குள்ள ஒரு சீல் எடுத்து போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப நம்ம வெட்னஸ்டே அங்க வந்து, ப்ரொஃபசர் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல பேர்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் யாராவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவரும், ஓ நீ ஏவியன்ஸ் பத்தி கேக்குறியா, நம்ம ஸ்கூல்ல கடைசி 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஏவியன்ஸ் பவர் இருக்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பியாங்கா வெட்னஸ்டேவோட அம்மாவை வந்து வீட்டுல பாக்குறா. பார்த்து சுத்தி வளைச்சு அவங்களை எப்படியாவது இந்த ஃபண்ட் ரைசிங் குரூப்ல சேர்த்துடலான்னு அவங்களையும் அவங்களோட அம்மாவையும் கூப்பிட்டு வர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா வெட்னஸ்டேவோட அம்மா, இல்ல என்னோட அம்மா ரொம்ப பணக்காரங்க, அதுவும் ரொம்பவே திமிர் பிடிச்சவங்க, அவங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை அதிகம் இல்ல, அதனால அவங்கள கூப்பிடுறதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பக்ஸ்லியும் இந்த தடவை அவனோட பெட் ஸ்லர்ப்பை வந்து பாக்குறான். பார்த்துட்டு அதுக்காக ஒரு சிக்கன் பிரெயின்ல செஞ்ச ஒரு சாண்ட்விச் அது கொடுக்குறான். அந்த ஸ்லர்ப்பும் நல்லா டேஸ்ட் பண்ணி அதை சாப்பிடுது. அதுக்கு அவனும், ஓ இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா, அப்ப நிறைய நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஸ்லர்ப்பும் இவன் போனதுக்கு அப்புறமா அந்த செயினை எப்படி உடைச்சிட்டு போலான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம டிங் கூடி புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வெட்னஸ்டே, இந்த மாதிரி நான் டைலரை பார்க்க வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அவன் கிட்ட அவங்க அப்பா இறந்ததை பத்தி அவனுக்கு தெரியுமான்னு நான் கேட்கணும், சோ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்போ நம்ம ஈனிதும் டிரைவிங் கிளாஸ்க்கு வச்சிருந்த லெட்டரை எடுத்துட்டு போகணுமேனு உள்ள வந்துட்டு திரும்ப போறா. அப்போ நம்ம வெட்னஸ்டேவோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. வந்து நான் கொஞ்சம் திங்க் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை எதுக்காக அமிச்சுன்றதையே நீ மறந்துட்டியா, நீ ஏன் எங்க கிட்ட லோயலாவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம திங்கும், நீங்க என்ன உங்களோட ஃபேமிலி சேர்ந்தவங்களாலே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க அம்மாவும், என்ன இப்படி சொல்லிட்ட, நீ எங்க ஃபேமிலியில ஒருத்தன் தானே, நாங்க எப்போ உன்னை மிஸ்ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம திங்கும், உங்க ஹஸ்பண்ட் என்னன்னா என்ன அவருக்கு சவரக்க ஊத்தி கொடுக்குற வேலையை செய்ய சொல்றாரு, கோல்ஃப் பாலை பிடிக்க வச்சு அதை அடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க, நீங்க ரொமான்ஸ் பண்ணும்போது பின்னாடி ஃபயர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டவுடனே அவங்க அம்மா, அது உன் மேல இருக்கிற ஒரு உரிமையில கொஞ்சம் ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டோம், நாங்க ரொம்பவே உன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனா அதுக்காக நீ எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல சண்டை முட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடி புக்கை அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் ஈனிட் போக வேண்டிய டிரைவிங் கிளாஸ் லெட்டரை எடுத்துட்டு வந்து அவனோட இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கொடுக்குறா. கொடுத்த பிறகு எடுத்த உடனே காரை ஃபாஸ்டா எடுக்கிறா. ஆனா அவன் ஹேண்ட் பிரேக்கை போட்டு, இங்க பாரு பாப்பா, நான் சொல்லி தர மாதிரி தான் நீ ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஓவரா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான நம்ம வெட்னஸ்டே அவன் கையில இருக்க கண்ட்ரோலை கட் பண்ணி விட்டுட்டு இவர் ரொம்ப ஸ்பீடா அந்த காரை ஓட்டிக்கிட்டு அந்த வில்லோ ஹில்க்கு போயிடுறா. அங்க போய் ரிசப்ஷன்ல ஜூடின் ஒருத்தி உட்காந்துருக்கா. அவகிட்ட இந்த மாதிரி நான் டைலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்களும் இது எல்லாமே டாக்டர் ஃபர்பர்ன் என்றவங்களோட முடிவு, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க தான் டைலரோட ஹேண்ட்லரும் கூட, அவங்கள பத்தி தெரியாதா, அவங்க நிறைய புக்லாம் எழுதிருக்காங்களே அவுட் காஸ்ட பத்தி அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நம்ம வெட்னஸ்டேவும், இது எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு வெஜிடேரியன் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டை பத்தி எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டர் ஃபர்பர்னும் வந்துடுறாங்க. வந்து நம்ம வெட்னஸ்டே கிட்ட, எனக்கு நீ வருவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், கேல்பினோட மர்டர் பத்தி தானே பேச போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வெட்னஸ்டேவும், நீங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட இதை பத்தி பேசிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். இல்ல, அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியல, அவன் எதுக்குமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவனை கொன்ற வேண்டியதானே, எதுக்கு வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா டெய்லர் இருக்கிற செல்லுக்கு போறாங்க. டெய்லர் அங்க செயினால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வெட்னஸ்டே பட்டும் தனியா அந்த செல்லு கிட்ட
போய் பேசுறா. நம்ம டெய்லரும் வெட்னஸ்டே பார்த்ததுக்கு அப்புறம் எதனால என்ன பார்க்க வந்திருக்க, என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வெட்னஸ்டேவும் ஓ உனக்கு இன்னும் அந்த நினைப்பெல்லாம் இருக்கா அப்படின்றா. உடனே நம்ம டெய்லரும் பொய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும், மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத எனக்குள்ள இருந்த மான்ஸ்டர் உனக்கு தெரிஞ்சிருந்தது, அதனாலதான் நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச, நம்ம 2 பேருக்குமே கருப்பு இதயம் தான் இருக்கு அப்படின்றான். அதுக்கு வெட்னஸ்டேவும் நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, யாரு செல்லுக்குள்ள இருக்கான்றத பாரு, சரி உங்க அப்பா இறந்துட்டாரு அது தெரியுமா, யாரு கொன்னான்றத பத்தியாவது உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதை கேட்ட டெய்லரும் அதை பத்தி பெருசா கவலைப்படாம ஓ இதுல நான் இன்வால்வ் ஆயிருப்பேன்னு அதை பத்தி கேட்கலாம் தான் இங்க வந்தியா, அப்படி என்னால முடியும்னா நான் உன்னையும் ஈனிதையும் எப்படி விட்டு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றான். நம்ம வெட்னஸ்டேவும் இதுக்கு மேல இவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவன் திரும்ப இவளை கூப்பிட்டு ஈனிது எப்படி இருக்கா, அவகிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவளை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணுவேன், அவ கத்தி அலற சத்தம் உன் வாழ்க்கை முழுசும் உன்னோட காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றான். அதுக்கு நம்ம வெட்னஸ்டேவும் நீ என்ன சொன்னாலும் அது என் காதுல விழ போறது இல்ல, ஏன்னா நீ செல்லுல அடைக்கப்பட்ட ஒரு நாய் மாதிரி, உன் வார்த்தைக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லடா அப்படின்னு சொல்லி அவனை கேவலமா அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போறா. அவனுக்கும் கோவம் வந்து அப்படியே மான்ஸ்டரா மாறுறான். ஆனா அங்க இருக்கிற செக்யூரிட்டி அவனை ஷாக் கொடுத்து செல்லுக்குள்ளே அடைச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம பக்ஸ்லி லேப்ல விளையாடிட்டு இருக்கான். அப்போ யூஜின் வந்து உன்னோட பெட் ஸ்லர்ப் செயினை உடைச்சிக்கிட்டு வெளியில போயிடுச்சு, இப்ப அதை யாரை கொல்ல போகுதுன்னு தெரியல அப்படின்றான். இவனுங்களும் உடனே அந்த ஸ்லர்ப்பை தேட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஈனிதும் அவனோட புது பாய் ஃப்ரெண்ட் ப்ரூனோவை கூப்பிட்டு ரூம்க்கு வரா. அப்போ நம்ம திங்க் ஒரு பார்சல் வந்திருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு அதுல இவளுக்கு பர்த்டேன்னு போட்டிருக்கு, ஏன் உனக்கு யாருமே பர்த்டேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு கேக்குறா. நம்ம திங்கும் சரக்க போட்டு என்ன யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிதோ நீ இனிமே எங்க உல்ஃப் கேங்கோட மெம்பர், நாங்க உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து யாரோ வந்து ப்ரூனோவையும் நம்ம வச்சுட்டு நம்ம திங்கையும் அது பாக்ஸ்குள்ளே வச்சு மூடிடுறாங்க. நம்ம பியங்கா நேரா போய் பிரின்சிபலை பாக்குறா. பிரின்சிபல் கேக்குறாரு என்ன வெட்னஸ்டேவோட அம்மா ஒத்துக்கிட்டாங்களா, அவங்க கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு பியங்காவும் இல்ல அவங்க அம்மா அவங்க கிட்ட பேச மாட்டாங்களா, அவங்களும் ஜாயின் பண்றேன்னு எதுவும் சொல்லல, இதுக்கு மேல என்னால ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பிரின்சிபல் ரொம்ப பிரஷர் பண்ணிட்டே இருக்கான். உடனே நம்ம பியங்கா அவளோட சைரன் பவரை யூஸ் பண்ணி நீ என்ன இனிமே ஃபண்ட்ரைஸ் பண்ண யூஸ் பண்ண கூடாது, இத பத்தி எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்றா. ஆனா இவளோட சைரன் பவர் பிரின்சிபல் கிட்ட வேலை செய்யவே இல்ல, ஏன்னா இவங்க பவரை தடுக்கிற மாதிரியான $1 அவங்கிட்டயும் இருக்கு. அதையும் அவகிட்ட காமிச்சு இனிமே இந்த மாதிரி சில்லித்தனமான வேலை எல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, ஒழுங்கா போய் வெட்னஸ்டேவோட அம்மாவையும் அவங்களோட பாட்டியையும் நம்ம மெம்பரா ஜாயின் பண்ணி ஃபண்ட்ரைஸ் பண்ணணும், அவங்க கிட்ட இருக்க நிறைய காசை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறான். நம்ம பியங்காவும் நேரா அவங்க கிட்ட வந்து அவளோட சைரன் பவரை யூஸ் பண்ணி நீங்க உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி ஃபண்ட்ரைசிங்க்கு மெம்பர் ஆகி ஸ்கூலுக்கு நிறைய ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களும் அந்த பவர்ல மயங்கி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வெட்னஸ்டே திங்க பார்த்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப திங்கும் யாரோ ப்ரூனோவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வெட்னஸ்டேவோட ஸ்டாக்கர் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதுல நம்மளோட விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு, உனக்கு வெறும் 30 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஈனிதை கண்டுபிடிக்கணும், இல்லனா அவ செத்துருவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இவ டோருக்குள்ள ஒரு கார்டு வந்து விழுது. எடுத்து பாக்குறா. பார்த்தா அதுல பிளே டேட்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் கிளாக் டவர்ல நம்ம ஈனிதையும் ப்ரூனோவையும் சைனால கட்டி போட்டு வச்சிருக்கு. நம்ம ஈனிதும் இதை யார் பண்ணிருப்பா, ஒருவேளை ஆஜெக்ஸ் தான் அவனை அவாய்ட் பண்ணதுக்காக என்ன பிராக் பண்றதுக்கு பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை ரிமூவ் பண்ண பாக்குறா. அப்படி பார்க்கும்போது திடீர்னு மேல இருந்து ஒரு கத்தி வந்து கீழே குத்துது. அப்படியே மேல பாக்குறா. பார்த்தா நிறைய கத்திகளை மேல அடுக்கி வச்சிருக்கு. அப்பதான் இவளுக்கு புரியுது இது பிராங்க் இல்லன்னு. நம்ம வெட்னஸ்டேவும் ஸ்கூல் ஃபுல்லா போய் இவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ நடுவுல மியூசிக் டீச்சரை பாக்குறா. அவங்க திரும்பவும் நீ மியூசிக் கிளாஸ்க்கு வா, ஜஸ்ட் இருக்கிற நோட்ஸை மட்டும் வாசி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு இந்த பிளே டேட்னு போட்டிருக்கிறது மியூசிக் நோட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பியானோல போய் அதை வாசிக்கிறா. அப்படி வாசிக்கும்போது அது பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் டனல் ஓபன் ஆகுது. அந்த டனலுக்குள்ள போகும்போதும் யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஈனிதும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் கரெக்டா அங்க வந்து பாத்துறா. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணலான்னு கிட்ட போறா. அப்படி போகும்போது நம்ம திங் ஒரு வயரை கட் பண்ணிடுது. அதை கட் பண்ண உடனே மேல இருக்கிற கத்தி எல்லாம் அப்படியே ஈனிதை நோக்கி கீழே வந்துகிட்டே இருக்கு. அதை நிறுத்தவும் முடியல. அப்போ அங்க ஒரு டைப் ரைட்டர்ல ஒரு புதிர் ஒன்னு டைப் பண்ணி வச்சிருக்கு. அது என்ன புதிர்னா இங்க இருக்கிற புக்ஸ்ல எந்த புக் மிஸ் ஆகுதுன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவளும் அங்க இருக்கிற எல்லா புக்கையும் தேடி பாக்குறா. ஈனிதும் அவளுக்கு ஹெல்ப் பண்றா. நம்ம வெட்னஸ்டேவும் இங்க இருக்கிற புக் சீரீஸ்ல இன்விசிபிள் மேன் என்ற புக் தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்விசிபிள் மேன் டைப் பண்றா. அவ அப்படி டைப் பண்ண உடனே அந்த கத்தி எல்லாம் ஈனித் கிட்ட வந்து அப்படியே நின்றுது. அப்படியே போய் அவங்கள சைனா அவுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இருட்டுக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் தட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்படியே முழு உருவமும் தெரியுது. அது யாருன்னா வேற யாரும் இல்ல, இவளோட ஜூனியர் பொண்ணு ஆக்னஸ்ன்றவ தான். அவளுக்கு மறையக்கூடிய பவர் இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே 2 பேரும் ஷாக் ஆகி வெட்னஸ்டே சொல்றா, இவ்வளவு நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஸ்டாக்கர் வெறும் ஒரு 13 வயசு பொண்ணா, நீ தான் கேல்பினியும் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா.
கேக்குறா. இல்ல நான் அவரை கொலை பண்ணல, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் அவரோட போனை மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறா. கொடுத்துட்டு என்னால உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும், இது எல்லாமே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதான் நான் பண்ணேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் பண்ணேன், நான் பண்ணதுல நீ இம்ப்ரெஸ் ஆயிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம ஈனிதும் ஏண்டி குட்டி பிசாசு, நீ ப்ரூவ் பண்றதுக்கு என் உயிர் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை தாக்க போறா. நம்ம ப்ரூனோவும் அவளை தடுத்து நிறுத்துறான். அப்படியே எல்லாரும் லிஃப்ட்ல கீழே போறாங்க. லிஃப்ட்ல நானும் வரட்டுமான்னு சொல்லிட்டு ஆக்னஸ் கேக்குறா. நீ பண்ணதுக்கு லிஃப்ட்ல எல்லாம் வர முடியாது, ஒழுங்கா படி இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ஈனிது அவளை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நைட்டுக்கு ரூமுக்கு வந்து வெட்னஸ்டே நம்ம திங்க் கிட்ட இந்த மாதிரி உன்னோட பர்த்டேவை மறந்தது என்னோட தப்பு தான், ஈனிதை காப்பாத்தணும், அப்புறம் இந்த ஸ்டாக்கரை பத்தி யோசிச்சுக்கிட்டு நான் உன் பிறந்த நாளை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம திங்கும் பரவாயில்ல விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம உடனே ஈனிதை காப்பாத்தணும்னா கூடி புக்கை படிச்சு என்னோட பவரை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நம்ம திங்கும் கூடி புக்கா, அதை எப்போ உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த காக்கா வந்து உட்காந்து நம்ம வெட்னஸ்டேவை பார்த்துட்டு பறந்து போகுது. இந்த பக்கம் நம்ம ஸ்லர்ப்பும் காட்டுக்குள்ள தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ வெட்னஸ்டேவோட டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் தெரியாம அந்த பக்கமா வந்த ஸ்லர்ப்பை இடிச்சிடறாரு. யாரையோ இடிச்சிட்டமேன்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ பின்னாடி இருந்து நம்ம ஸ்லர்ப் வந்து இன்ஸ்ட்ரக்டரை கடிச்சு அவரோட மூளையை மட்டும் சாப்பிடுறது. நம்ம வெட்னஸ்டேயோட அம்மாவும் அப்பாவும் ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டே சீக்கிரட்டா அவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் அவளோட கூடி புக்கை எடுக்கலான்னு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல ஒரு நோட்ஸ் வச்சிருக்கு. அதுல அவங்க அம்மா நான் அவ்வளவு ஈஸியா இங்க வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ வெட்னஸ்டே அவங்க கிட்ட சொல்றா, எனக்கு அந்த புக்கு உடனே வேணும், நான் ஈனிது சாகுற மாதிரி என்னோட விஷன்ல பார்த்தேன், அதுக்கு காரணம் நான் தானு அவ சொன்னா. நடக்கிற எல்லா கொலைக்கும் பின்னாடி ஒரு ஏவியன் இருக்கான், அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு கண்டிப்பா இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா உன்னோட விஷனுக்கு நிறைய பர்செப்ஷன் இருக்கு, நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வெட்னஸ்டே எனக்கான பதில் எல்லாமே அதுல தான் இருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அதுக்கு அவங்க அம்மாவும் அதுல பதில் எல்லாம் கிடையாது, அதுல வெறும் ஷார்ட் கட்ஸ் மட்டும் தான் இருக்கும், அந்த ஷார்ட் கட்ஸை ஃபாலோ பண்ணினா அது உன்ன பிரச்சனையில கொண்டு போயிடும், அப்படிதான் என்னோட தங்கச்சி ஒஃபிலியாவும் போனா அந்த மாதிரி ஆபத்து எதுவும் உனக்கு வர நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் ரூமுக்கு வந்து அந்த புக் இல்லாமலே நம்ம அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கலான்னு அவ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஈனித் நம்ம ஸ்கூல் கேம்புக்கு போறதுக்காக நான் வச்சிருந்த பிகினிய காணோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்ம வெட்னஸ்டேவும் அதை பக்கத்து ரூம்கார எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவளை வெளியே அனுப்பிச்சு வச்சிடறா. அனுப்பிட்டு நம்ம திங்க் கிட்ட இவ என்ன ஒரு பிகினி காணன்றதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவரா, இவ சாவ போறான்ற விஷயத்தை இவகிட்ட சொன்னா என்ன ஆவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறைஞ்சிருந்த நம்ம ஆக்னஸ் வெளியே வந்து என்னது ஈனித் சாக போறாளா அப்படின்னா அவளோட சாவுக்கு நான் தான் பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்றா. வெட்னஸ்டேவும் எவ்வளவு நேரமா இங்க ஒழிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்போ ஆக்னஸ் நம்ம ஈனித் இந்த பிகினியை காணன்னு தேடினால அப்பத்துல இருந்தே நான் இங்கதான் இருக்கேன். உடனே வெட்னஸ்டேவும் நம்ம ஈனித் ஒன்னும் சாவ போறதுலாம் இல்ல, நான் அதுக்குள்ள அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன், நீ வழக்கம் போல திரும்ப மறைஞ்சு போயிடு அப்படின்னு சொல்றா. நம்ம ஆக்னஸும் நீ எவ்வளவுக்கு எவ்வளோ என்ன அவாய்ட் பண்றியோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ உன்னை நெருங்கி வந்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஸ்லர்ப்பும் திரும்பவும் நம்ம பக்ஸ்லி கிட்டே வந்துருது. ஆனா இந்த தடவை நம்ம ஸ்லர்ப் ரொம்பவே வளர்ந்துருக்கிறத நம்ம யூஜின் பாக்குறான். பார்த்துட்டு இதுக்கு மூளை ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஸ்லர்ப் யூஜினையே கடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வருது. நம்ம பக்ஸ்லியும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்துறான். அப்ப யூஜினும் இதை வச்சிருக்கிறது ஆபத்து, நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்றான். ஆனா நம்ம பக்ஸ்லி எப்பவும் போல இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறான். நம்ம வெட்னஸ்டேவும் நேரா கேல்ஃபினோட ஃபுனரலுக்கு போறா. அங்க போய் பார்த்தா வெறும் 2 பேர் தான் இருக்காங்க, அது அந்த ஷெரீஃபும் அந்த டாக்டர் ஃபேர்பர்னும். ஷெரீஃபும் நீ எதுக்கு இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம வெட்னஸ்டே அது ஒண்ணும் இல்ல, சாவுல கலந்துக்கிறது என்னோட ஹாபி, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அவங்களும் இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கிறது எங்களோட வேலை, நீ எதுவும் தேவையில்லாத மூக்கு நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம வெட்னஸ்டே டாக்டர் கிட்ட கேல்பின் எப்பயாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து டெய்லரை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்களும் ஆமா ஒரு தடவை வந்து பார்த்தாரு, அவன் ரொம்ப மான்ஸ்டரா மாறி அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஷாக் கொடுத்து தான் அவனை நார்மல் ஆக்கணும், அந்த அளவுக்கு அவன் கோவப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஏவியன் பேஷண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு டாக்டர் இல்ல, எங்க ஹாஸ்பிட்டல்ல எந்த ஏவியன் பேஷண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த காக்காவும் பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பியாங்கா அவங்க அம்மாவை ஒரு ஹோட்டலுக்கே தெரியாம ஒழிச்சு வச்சிருக்கா. அவங்க அம்மா ஒரு குரூப்ல இருந்திருப்பாங்க. அந்த குரூப்ல இருந்த எல்லாரும் அவங்களோட மெஸ்மரைசிங் பவரை யூஸ் பண்ணி அந்த குரூப்பை நடத்திட்டு வந்தவன் நிறைய பணம் கொள்ளடிச்சிருப்பான். அதனால எல்லாரையும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம பியாங்காவும் அவங்க அம்மா ஒழிச்சு வச்சுட்டு அவன் மாட்டின பிறகு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம வெட்னஸ்டே நேரா ஆக்னஸ் கிட்ட போய் நீ அந்த கேல்ஃபினோட போனை எப்படி ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஆக்னஸும் ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கிற அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து கேல்பின் மாறி அந்த போனை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணிட்டு உனக்கு தேவைப்படுமேனு அவர் வீட்ல இருந்து நிறைய எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறா. நம்ம வெட்னஸ்டேவும் அந்த போனை ஓபன் பண்ணி ஒரு ஆடியோ கேக்குறா. அதுல அந்த டிடெக்டிவ் நம்ம எவிடன்ஸ் எல்லாம் புல்பென்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். புல்பென்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு போட்டோல காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ காமிக்குது. நம்ம வெட்னஸ்டேவும் மேப் எடுத்து அது எங்க இருக்குன்னு பாக்குறா. பார்த்து
பார்த்தா அது இவங்க ஸ்கூல் கேம்புக்கு பக்கத்திலே தான் இருக்கு. சரி ஓகே நம்மளும் இந்த கேம்புக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறா. அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பி அந்த கேம்புக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈனிதும் வெட்னஸ்டே வரதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அங்க ஆக்னஸ் வந்து அந்த இடத்தோட மேப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்து ஈனித் நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆக்னஸும் நான் வெட்னஸ்டேக்கு அசிஸ்ட் பண்றேன், நாங்க 2 பேரும் கேஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவளை வேணும்னே வெறுப்பேத்துறா. நம்ம வெட்னஸ்டேவும் கண்டுக்காத விடு, இவன் என்னோட அல்ல கைதான், இந்த என்னோட பேக் எடுத்துட்டு போய் பஸ்ல ஒரு விண்டோ சீட்டா புடிச்சு வை அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதுக்கு ஈனிதும் ஆக்னஸ் கிட்ட இனிமே நான் கண்ணை திறந்துட்டு தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஆக்னஸும் அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல, ஏன்னா நான் வரதையே நீ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. எல்லாரும் அந்த ஃபாரஸ்ட் கேம்புக்கு ரீச் ஆயிடுறாங்க. அங்க ரீச் ஆனா நம்ம பக்ஸ்லி ஒரு சாவுப்பட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம வெட்னஸ்டேவும் டே இதுக்குள்ள என்னடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு எடுத்துட்டு போறான். அப்படியே திரும்பி பார்த்தா வெட்னஸ்டேவோட அப்பா அம்மாவும் அங்க வந்திருக்காங்க. நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும் உங்க அம்மா பொண்ணு சண்டையை தீர்த்து வைக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வெட்னஸ்டேவும் அப்படியே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறா. எல்லாரும் அவங்க கேம்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யூஜின் வந்து பக்ஸ்லியை பாக்குறான். பார்த்தா அவன் வெளியில நிறைய ராக்கெட்லாம் நட்டு வச்சிருக்கான். எதுக்குடா இந்த ராக்கெட்னு கேக்குறான். அப்போ நம்ம பக்ஸ்லியும் அவனை உள்ள கூட்டு போய் அவன் எடுத்துட்டு வந்த அந்த ஸ்லர்ப்பை காமிக்கிறான். இதை எதுக்குடா இங்க எடுத்துட்டு வந்த, இங்க யாராவது கொன்றுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பக்ஸ்லியும் அதுக்கு தான் நான் வார்னிங் சிஸ்டம் வெளியே ராக்கெட்லாம் வச்சிருக்கேன், இது வெளியில வந்தாலே இந்த ராக்கெட் வெடிச்சு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், நம்ம எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றான். வெளியில நம்ம பிரின்சிபலும் எல்லாரையும் கூட்டு வச்சு இந்த 2 நாள் கேம்பை உங்க இஷ்டம் போல என்ஜாய் பண்ணுங்க, இங்க நார்மல் பீப்புளே கிடையாது, நம்ம அவுட் காஸ்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஸ்கவுட் டீம் ஒன்னு வருது. வந்து அந்த ஸ்கவுட்டோட கோச் எங்களுக்கும் இதே இடத்துக்கு தான் கேம்ப் நாங்க புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் காமிக்கிறான். அவங்க லெட்டரையும் பாக்குறாங்க. ரெண்டுமே ஒரே டைமுக்கு புக் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டே வந்து சரி ஒன்னு பண்ணுவோம், ஒரு போட்டி வச்சுக்குவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேம்ப், மத்தவங்க வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றா. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. கேமோட ரூல்ஸ் என்னன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. அதுல ஒரு டீம் 2ஆ பிரிஞ்சு காட்டுக்குள்ள போகணும், போய் ஒரு ஜெஃபைரை பாதுகாக்கணும். இன்னொரு டீம் அடுத்த டீமோட ஜெஃபைரை போய் திருடணும். யார் முதல்ல அந்த ஜெஃபைரை எடுத்துட்டு வந்து இந்த கிளாக் டவர் மேல வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேம்ப் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அதே மாதிரி வெட்னஸ்டே அவளுக்கான டீமையும் ரெடி பண்ணிடுறான். அதுல அஜெக்ஸ் டீம் அந்த ஜெஃபைரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் வெட்னஸ்டே போய் அட்டாக் பண்ணி அடுத்த டீமோட ஜெஃபைரை எடுக்கிறதும் டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்கவுட்டும் ஹெட்போன் மாஸ்க்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான சேஃப்டி ஆர்கன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களோட ஜெஃபைரை எடுத்துட்டு போய் பாதுகாத்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஸ்கவுட் டீமும் அஜெக்ஸ் பாதுகாத்துட்டு இருக்க அந்த ஜெஃபைரை எடுக்கிறதுக்காக வராங்க. வந்து அஜெக்ஸையே டைவர்ட் பண்ணி அவனோட பவரை யூஸ் பண்ணி அவங்க டீமால ஸ்டோனா மாத்திடுறானுங்க. மாத்திட்டு இவங்களோட ஜெஃபைரை எடுத்துடுறானுங்க. அதை எடுத்துடணும்னு காமிக்கணும்ன்றதுக்காக அவங்களோட ஃபிளார் அடிக்கிறானுங்க. அதை பார்த்து அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வெட்னஸ்டேவும் இந்த பக்கம் பியாங்காவோட பவரை யூஸ் பண்ணி பாக்குறா. ஆனா அது வேலை செய்யவே இல்லை. உடனே அவங்களோட உல்ஃப் டீம் அனுப்பிச்சு அவனுங்களை டைவர்ட் பண்ணிட்டு யூஜினோட பவரை யூஸ் பண்ணி தேனீக்களை வச்சு இவளே போய் அவங்களோட ஜெஃபைரை எடுத்துட்டு வந்துடுறா. இப்போ 2 பேருமே அந்த டவர் மேல வைக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ஆனா வெட்னஸ்டே ரொம்ப பின்னாடி இருக்கா. அந்த ஸ்கவுட் டீமோட பையன் கிட்டத்தட்ட அந்த டவர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஆரவாரம் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டே இங்கிருந்தே ஒரு ஏரோவை நேரா அந்த டவருக்கு மேலே எறிறா. எரிஞ்சு அதிலே அப்படியே பறந்து வந்து அவனை எட்டி உதைச்சிட்டு இவளோட ஜெஃபைரை அங்க வச்சு இவளோட டீமை ஜெயிக்க வச்சிடறா. அப்படியே அந்த ஸ்கவுட்டும் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. தோத்தாலும் அந்த ஸ்கவுட் டீம் சும்மா இல்லாம இது நமக்கு அவமானம், இன்னைக்கு நைட்டே இந்த அவுட் காஸ்ட் கேம்புக்குள்ள புகுந்து அவங்களை அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரையும் இந்த கேம்பை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. வெட்னஸ்டேவும் அன்னைக்கு நைட்டு அந்த புல்பென் என்ற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி காட்டுக்குள்ள அங்க போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் கேம்பை சேர்ந்த எல்லாருமே உட்காந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம வெட்னஸ்டே அந்த புல்பென் என்ற இடத்துக்கு வந்துடுறா. உள்ள போய் பாக்குறா. அங்க ஒரு செவுத்துக்குள்ள நம்ம கேல்பின் நிறைய ஆர்டிகல்ஸ் ஒட்டி வச்சிருக்காரு. அந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கிற எல்லாருமே அவுட் காஸ்டா இருந்து இந்த வில்லோஹால் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணி அப்படியே இறந்து போனவங்களோட லிஸ்ட். சரி அதை தொட்டு ஏதாவது நமக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவ பவரை யூஸ் பண்ணி பாக்குறா. அவளோட பவர் யூஸ் ஆகவே இல்லை. அப்படியே அங்க இருக்கிற அந்த ஆர்டிகல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வரா. அப்போ அந்த காக்காவும் இவளை பார்த்துட்டு அங்க இருந்து பறந்து போகுது. அப்படியே நம்ம வெட்னஸ்டே நேரா அவங்க அம்மாவை போய் பார்த்து லாஸ்ட் வாட்டியா கேட்கிறேன், நீங்க அந்த புக்கை தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் வாய்ப்பு இல்லம்மா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நான் உங்களை கத்தி சண்டைக்கு சேலஞ்ச் பண்றேன், என் கூட வந்து சண்டை போடுங்க, அதுல ஜெயிக்கிறவங்களோட முடிவு தான் எல்லாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம ஸ்கவுட்டும் அட்டாக் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த கேம்ப் அட்டாக் பண்ணலான்னு முதல்ல அவங்க கோச் ஸ்லர்ப் இருக்கிற டென்ட்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா ஸ்லர்ப் நம்ம கோச்சோட மூளையை கடிச்சு தின்னுட்டு சைனை உடைச்சிட்டு வெளில வரும்போது அந்த ராக்கெட் எல்லாம் வெடிக்குது. அதை பார்த்தா யூஜின் பக்ஸ்லி 2 பேரும் அந்த கேம்பை நோக்கி ஓடி வரானுங்க. வந்து பார்த்தா
பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி கிடக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஆக்னஸும் மறைஞ்சிருந்துட்டு அங்க வரா. வந்து சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பக்கத்துலயும் எதுக்காக நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறான். ஆக்னஸும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் வெட்னஸ்டே இம்ப்ரெஸ் ஆவா அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த ஸ்லர்ப்பும் அந்த கேம்புக்குள்ள பூந்ததால எல்லாருமே பயந்து அங்க இங்க ஓடிட்டு இருக்காங்க. ஸ்லர்ப்பும் ஒரு கோடாதை எடுத்துக்கிட்டு வெட்னஸ்டேவோட அப்பா குளிக்கிற பாத்ரூம் கிட்ட போய் அந்த கதவை உடைச்சு அவரோட மூளையை சாப்பிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம பக்ஸ்லி வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை அங்கிருந்து துரத்திடுறான். அது அப்படியே அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடிடுது. இந்த பக்கம் காட்டுல வெட்னஸ்டேவும் அவங்க அம்மாவும் கத்தி சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையோட ரூல்ஸா 2 பேருமே கண்ணை கட்டிக்கிட்டு தான் சண்டை போடணும். 2 பேரும் ஒரு கண்ணாடி இதயத்தை அவங்க செஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கணும். அந்த கண்ணாடி இதயத்தை யார் ஃபர்ஸ்ட் உடைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு வழியா அவங்க அம்மா வெட்னஸ்டேவோட கண்ணாடியை உடைச்சிடுறாங்க. உடைச்சிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு வெட்னஸ்டே, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுக்காத நிறைய விஷயங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் கோவத்துல அவளோட வாளை அவங்க அம்மாவை நோக்கி எறியறா. அந்த வாள் அப்படியே நேரா அவங்க பின்னாடி இருக்க ஸ்லர்ப்ப போய் குத்துது. அப்படியே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்லர்ப்ப கட்டி ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம செத்து போன ஸ்கவுட் லீடரையும் அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் என்னடா இது, நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூட அந்த கில்லரை நம்மளால நெருங்க முடியலையே. ஆனா அந்த ஏவியன் 24 ஹவர்ஸும் என்ன பாத்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை நம்மளால இதை காப்பாற்ற முடியாதோ. இந்த கேல்பின் எதுக்கு செத்து போன அவுட்காஸ்ட் பேஷன்ஸோட லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கான். இப்படி நமக்கு இருக்கிற எல்லா கேள்வியுமே ஒரு டைரக்ஷனா தான் காமிக்குது. அது அந்த வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம வெட்னஸ்டேவை அந்த ஏவியன் அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு வராங்க. டாக்டர் ஃபர்பர்னும் அவளோட அசிஸ்டன்ட் ஜூடி கிட்ட இந்த பேஷண்ட்டை 24 ஹவர்ஸும் சர்வைலன்ஸ் பண்ணுங்க, செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யார் அந்த பேஷண்ட் போய் ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம டைலரை கண்ட்ரோல் பண்ண பழைய ஸ்கூல் டீச்சரை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம டாக்டர் தானில் அவங்களோட ஆபீஸ் கூட்டு வராங்க. இவங்கள பார்த்த தானில், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க எழுதின புக்கை படிச்சுதான் நான் டைலரே கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு டாக்டரும், டெய்லரை நீ என்ன பண்ண அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நாங்க அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தானிலும், அப்படின்னா என்ன கைதியா இல்லாம பேஷண்டா இங்க அட்மிட் பண்ணிக்கங்க, அப்போ நான் சொல்றேன் அப்படின்னு அவங்களே பிளாக்மெயில் பண்றா. உடனே டாக்டரும், நீங்க இருக்கவே தேவையில்ல, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளும் சரி சரி ஓகே, ஒரு தடவை நான் அவனை நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரா அவனோட செல்லுக்கு போயிட்டு அவனை மீட் பண்றா. மீட் பண்ணி, இங்க பாரு நான் உன்னோட அம்மா வந்திருக்கேன், உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம டெய்லர் கோவப்பட்டு, உன்னாலதாண்டி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மான்ஸ்டரா மாறி அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு தூக்கி கீழே போட்டுறான். கீழே விழுந்தாலும் நம்ம தானில் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம வெட்னஸ்டே அங்க இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்கு போய் நம்ம கேல்பின் சேமிச்சு வச்சிருந்த எவிடன்ஸ்ல இருக்கிற ஒரு அவுட்காஸ்டோட சாம்பலை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட பாட்டியா அங்க வந்துடுறாங்க. அவங்க பாட்டி அந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரங்க. அவங்க வேலை சுடுகாட்டை வாங்குறது, டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரெடி பண்ணி ஃபுனரலுக்கு ரெடி பண்றது, சவப்பட்டி செய்யறதுன்னு இந்த மாதிரி எல்லா பிசினஸும் பண்ணி பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. அவங்களும் வெட்னஸ்டேவை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவளும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு சொல்றா. சொல்லிட்டு, இது எல்லாமே என்னோட கோடி புக்கு தான், நான் எப்பவும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன், அம்மா தான் அதை புடிங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, அதை விட இந்த சாம்பலை எடுத்து மோந்து பார்த்துட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதை மோந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறாங்க. அவளும் அந்த சாம்பலை மோந்து பார்த்துட்டு, இதுல மிருகங்களோட சாம்பல் தான் இருக்கு, மனுஷனோட சாம்பலே இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறா. அந்த சமயத்துல அந்த ஒத்தக்கண்ண காக்கா வந்து இவளோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்து போகுது. இவளும் விடாம துரத்துக்கிட்டு பின்னாடியே வர்றா. ஓடி போய் பார்த்தா அந்த ஏவியன் இவளோட எவிடன்ஸ் எடுத்துட்டு அப்படியே பைக்ல பறந்து போயிடுறான். ரிட்டன் அவங்க பாட்டிக்கிட்ட வந்து, நான் அவனை கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த சுடுகாட்டை நீங்களே விலைக்கு வாங்கி இந்த மாதிரி ஃபேக்கா அடங்க பண்ணிருக்க அவுட்காஸ்டோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து யார் ஆத்தரைஸ் பண்ணதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஒத்தக்கண்ணு காக்கா எப்ப பார்த்தாலும் வெட்னஸ்டேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இவளும் எதுக்காக இப்படி பொய்யான சாம்பலை அடைச்சு அந்த சுடுகாட்டுல வச்சிருக்காங்க, இதுக்கும் நம்ம ஏனிடோட டெத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போய் கதை திறக்கிறா. பார்த்தா நம்ம ஈனிட் ஜாலியா ப்ரூனோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம வெட்னஸ்டேவும் இவளை நம்ம காப்பாத்தியே ஆகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியே திரும்பி பார்த்தா அங்க ஆக்னஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறா. எதுக்கு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே நம்ம ஆக்னஸும் வெளியில வரா. அதை பார்த்து ஈனிட், இவ்வளவு நேரம் அடி இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம ஆக்னஸும், நீங்க கட்டி பிடிச்சி உருள ஆரம்பிச்சிருங்கல்ல, அப்பவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கா. அப்போ ஆக்னஸும், உனக்கு பப்ளிஷர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை பிடிச்சு படிச்சா அந்த பப்ளிஷர், நீ எழுதின புக்கை நான் படிச்சேன், அது ரொம்ப கொடூரமா இருக்கு, நீ முதல்ல போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை மீட் பண்ணு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு கிழிச்சு போட்டுட்டு, இப்ப இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, இந்த ஒத்தக்கண்ணு காக்கா வேற எப்ப பாரு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, எனக்கு தேவையான பதில் எல்லாம் அந்த வில்லோ ஹில்ல தான் இருக்கு, நான் போனா எப்படி இந்த ஒத்தக்கண்ணு காக்கா கண்டுபிடிச்சிரும், நான் வேற யாராவது தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அங்கிள் ஃபெஸ்டரை வர வைக்கிறா. வர வச்சு அவர்கிட்ட, இந்த மாதிரி நீங்க எனக்காக வில்லோ ஹில் போகணும் அப்படின்னு சொல்றா. அவர் அங்கிளும், இதுக்கு முன்னாடி உங்க அம்மா என்ன போக சொன்னாங்க, உன்னோட ஆன்ட் ஒஃபிலியா இருக்கும்போது அவளை கண்காணிக்க என்ன அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட வெட்னஸ்டே, ஆன்ட் ஒஃபிலியா எதுக்கு அங்க இருந்தாங்க, இப்போ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா ஃபெஸ்டர், இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க
அங்கிருந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடிட்டதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் திரும்ப போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஆக்னஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் கொடுத்துட்டு இங்க பாரு பாப்பா, என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். வெட்னஸ்டேவும் இவ என்னோட அல்ல கைதான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு வந்த ப்ளூ பிரிண்ட அவர்கிட்ட கொடுத்து, நீங்க உள்ள போய் லாய்ஸ் என்ற பேர்ல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க, அது பேஷண்டோ டாக்டரோன்னு தெரியாது, போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. நம்ம ஃபெஸ்டரும் நேரா ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து புக் பண்ணி அந்த ஹோட்டல அதிர்ற மாதிரி பயங்கரமா சத்த போட்டு ரகலை பண்ணிட்டு இருக்காரு. உடனே போலீஸும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணலான்னு வராங்க. அப்படி ஃபெஸ்டர் அரெஸ்ட் பண்ணும்போது பியங்காவோட அம்மாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஸ்டேஷன்ல வந்து இவர்கிட்ட இருக்கிற பல ஐடி கார்டும் பாஸ்போர்ட்டையும் பார்த்துட்டு உன் பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஃபெஸ்டரும் சரியா பதில் சொல்லாம சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு உடனே இவரை வில்லோ ஹில்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பியங்காவோட அம்மாவும் அவளுக்கு இந்த மாதிரி நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணிருக்கா. உடனே அஜெக்ஸும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரையே ஸ்டோனா மாத்திட்டு இவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம பியங்கா போலீஸை மெஸ்மரைஸ் பண்ணிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்களை தங்க வைக்கிறதுக்காக இவங்களோட ஸ்கூல்லயே ஒரு ரூமை தேடி அந்த டனல்குள்ள வரா. அந்த டனல்குள்ள வரும்போது அந்த டனலோட லிங்க் பிரின்சிபலோட ஆபீஸோட கனெக்ட் ஆகிருக்கிறதையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அம்மாவை சேஃபா இவங்க ஸ்கூலுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஃபெஸ்டரை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு எதுக்குமே இவன் சரியா பதில் சொல்லாம இவனோட சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவன் மண்டைக்குள்ள சிசர் கத்தி தான் இருக்கு. இது சரி வராதுன்னு அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவனும் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை இங்கேயே கொஞ்ச நாள் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அவன் அப்படி உள்ள லோயிஸ் யாருன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க சர்வ் பண்ற ஒரு லேடி பேரு லோயிஸ்ன்னு பார்த்துட்டு அவளை தனியா கூப்பிட்டு பேசுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளோட பேரு லூயிஸ்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லூயிஸையும் இவன் கரெக்ட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம வெட்னஸ்டே நேரா அவங்க அம்மா கிட்ட போய் ஆன்ட் ஒஃபிலியா எதுக்கு வில்லோ ஹில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் அவ ஒரு நாள் திடீர்னு ரூம்ல தனியா இருக்கும்போது ரொம்பவே கத்தி அலறனா. என்னன்னு போய் பார்த்தா அவ கண்ணுல இருந்து கருப்பு கண்ணீரா வந்திருந்தது. என்னோட அம்மாவும் அவளுக்கு ஏதோ மென்டல் பிரச்சனைன்னு நினைச்சு அவளை கண்டு போய் வில்லோ ஹில்ல விட்டாங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னாங்க இது மென்டல் பிரச்சனை இல்ல, இது சைக்கிக் பிரச்சனை, அங்க இருந்து கூட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க அதை கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து மிஸ் ஆயிட்டதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்களோட அம்மாவும் வந்து அங்க வந்துடுறாங்க. வந்து வெட்னஸ்டேவை கூப்பிட்டு உனக்காக நான் அந்த சிமெட்ரியை வாங்கிட்டேன், அதை இனிமே நீயே வச்சுக்கலாம், இனிமே நம்மளோட ஃபேமிலி பிசினஸ்ல நீயும் ஒரு பார்ட்னர், உங்க அம்மா மாதிரி இல்லாம நீயே உன்னோட கால்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம வெட்னஸ்டேவோட அம்மாவும் வெட்னஸ்டேவை அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட எதுக்காக இப்போ எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல விரிசலை உண்டாக்குறீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஆல்ரெடி விரிசல் இருக்கு, நீ ஏன் எப்ப பாரு அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க, அவளை தனியாவே செயல்பட விடு, அவளே அவளோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓ எப்படி நீங்க உங்களோட முத பொண்ணை விட்டீங்களே அந்த மாதிரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஒஃபிலியா விஷயத்துல நடந்தது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி நீ என்ன டொனேஷன் கேட்டல்ல, நான் டொனேஷன் கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ வெட்னஸ்டேவோட புக்கை அவகிட்ட திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்க அம்மா கடுப்பாயி என்னோட ஃபேமிலி விஷயத்துல வேற யாரும் தலையிடுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி நெருப்புல போட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம வெட்னஸ்டே அந்த பார்ட்டி கொடுத்த சுடுகாட்டை வச்சு அங்க நடந்த ஃபேக் டெத் எல்லாம் யார் ஆத்தரைஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிடறா. அவரோட பேரு அகஸ்டஸ். அது யாருன்னு தேடும் போது நம்ம ஆக்னஸும் அந்த அகஸ்டஸ் வில்லோ ஹில்ல இருக்க ஒரு டாக்டர், அவரு இப்ப உடம்பு சரியில்லாம அதே ஹாஸ்பிட்டல்ல தான் பேஷண்டா இருக்காரு அப்படின்னு சொல்றா. அப்படியே நம்ம வெட்னஸ்டே நம்ம திங்க கூப்பிட்டு நீ உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ஃபெஸ்டர் கிட்ட அகஸ்டஸ் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஈனிதும் வெட்னஸ்டே அவளை கண்டுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து கொஞ்ச நாளா நம்ம ரொம்ப க்ளோஸா பேசவே இல்லையே, நீ எதுலுமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிற, அந்த குட்டி பிசாஸ் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. உடனே வெட்னஸ்டாவும் நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ப்ரூனோவோட ரொம்ப பிஸியா இருக்கியே, அது மட்டும் இல்லாம நீ தான் இந்த வருஷம் ஜாலியா இருக்கணும், எந்த பிரச்சனையிலையும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொன்னல, அதனாலதான் அப்படின்னு சொல்றா. ஈனிதும் ஆமா அப்படிதான் சொன்னேன், அதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிட்டே இருக்கா. அப்ப நம்ம வெட்னஸ்டே அவளை சுத்தி நிறைய காக்கா வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு ஈனிது உடனே நீ உள்ள போ அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள அந்த ஏவியன் அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து உடனே அந்த காக்காவெல்லாம் விட்டு அட்டாக் பண்ண வைக்கிறான். அந்த காக்காவும் அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பிரின்சிபலும் வந்து அவரோட ஃபயர் பவரை வச்சு எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஒத்த கண்ணு காக்கா மட்டும் திங்க தூக்கிட்டு போயிடுது. உடனே பிரின்சிபலும் அதுக்கு நெருப்பு விட்டு திங்க விட வச்சிடறாரு. திங்க விடுறதுக்குள்ள நம்ம ஈனிதும் போய் பிடிச்சிடறா. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் அந்த ஏவியனை பார்த்துட்டு அவனை துரத்துக்கிட்டே ஓடுறா. அவன் அந்த சீக்ரெட் டனல் வழியெல்லாம் போறான். பின்னாடியே போய் பார்த்தா அவனோட ட்ரெஸ் மட்டும் கிடக்கு. அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க தேடி பாக்குறா. அங்க டாக்டர் ஃபர்பன் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இது உங்களோடதா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க இல்லையே, நான் இங்க மியூசிக் டீச்சரை பார்க்க வந்தேன், பேஷண்ட்ஸ்க்கு மியூசிக் தெரப்பி கொடுக்கறதுக்காக அவங்கள இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மியூசிக் டீச்சரும் அங்க வராங்க. அவங்களுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. அதை பார்த்துட்டு எதுக்காக இவ்வளவு மூச்சு வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நிறைய வேலை இருந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இவளும் அப்படியே அங்க பக்கத்துல இருக்கிற பறவையை பார்த்துட்டு கம்முன்னு வெளியில வந்துடுறா. அப்படியே நம்ம திங்கும் டாக்டரோட கார்லயே ஏறி வில்லோ ஹில்லுக்கு போகுது. அப்ப இவங்க அம்மா இவ கிட்ட வந்து ஃபெஸ்டர் வில்லோ ஹில்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன்,
சொன்னேன், எதுக்காக நீ அவனை அங்க அனுப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மாவும், ஓ அதனாலதான் இந்த பேர்ட் அட்டாக் நடந்திருக்கு, இதை ஒழுங்கா இப்பயே நிறுத்திக்கோ, இல்லனா இது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வெட்னஸ்டே அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. இந்த பக்கம் வில்லோ ஹில்ல நம்ம திங் போய் ஃபெஸ்டரை மீட் பண்ணுது. மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த அகஸ்டஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுது. இவனும் போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட அகஸ்டஸ் யாருன்னு கேட்டு அந்த செல்குள்ள போய் பாக்குறான். ஒருத்தர் நிறைய பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல பக்கவாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த லோயிஸ்னா யாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப அவர் கூட இந்த கிளி போடா மொட்டான்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில அவனை திட்டிக்கிட்டே இருக்கு. உடனே இவனோட பவரை யூஸ் பண்ணி ஒழுங்கா சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு கிளி கிட்ட கேக்குறான். அப்ப அந்த கிளியும் ஒரு நம்பரை சொல்லுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம வெட்னஸ்டேவும் ப்ரொஃபசர் டாட்டை பார்த்து இந்த மாதிரி அகஸ்டஸ்ன்னு யாராவது இந்த ஸ்கூல்ல இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அவரும், ஆமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அகஸ்டஸ் வந்து இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஆனா அவர் அவுட் காஸ்ட் கிடையாது, அவர் ஒரு நார்மி, அவருக்கு ஏதாவது பசங்க இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா ஒரு குட்டி பொண்ணு இருந்தா, அவ எப்பயுமே இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஏவியரிக்குள்ளதான் இருப்பா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஃபெஸ்டர் அந்த அகஸ்டஸை கூட்டிட்டு செல்லுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் டோர் வரும்போது அகஸ்டஸ் அந்த டோரை கையை காமிக்கிறாரு. இங்க ரூம்ல நம்ம டாக்டர் தானியில கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. உன்னால எந்த யூஸும் இல்ல, நீ திரும்ப ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவளும், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இங்க நான் ஃபெஸ்டர் அடம்ஸ பார்த்தேன், வெட்னஸ்டே தான் ஏதோ விஷயத்துக்காக அவரை இங்க அனுப்பிச்சிருக்கா, வெட்னஸ்டே சம்பந்தப்பட்டிருக்கனாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு நேரா இவங்க ஃபெஸ்டரை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு கொண்டு போய் அவர்கிட்ட கேக்குறாங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படியே ஸ்லர்ப் இருக்கிற அதே ஜெயிலே அவரையும் கட்டி போட்டுறாங்க. வெட்னஸ்டே, ஆக்னஸ், ஈனித் 3 பேரும் சேர்ந்து வில்லோ ஹில்குள்ள எப்படி வர்றது, வந்து லோயிஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெட்னஸ்டேவும் ஒரு மியூசிக் தெரப்பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மியூசிக் டீச்சர் அங்க போவாங்க, அவங்க கூட நானும் கார்ல ஒழிஞ்சிட்டு அங்க வந்துடுறேன். ஆக்னஸ், நீ அந்த செக்யூரிட்டி எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ற வேலையை பாரு, மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈனிதும், இதுல நான் எங்க இருக்கேன், என்ன என் பிளான்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அது வந்து, நீ வெளியிலே இரு, உள்ள போய் நான் சீக்கிரம் வெளில வரலனா உடனே நம்ம ஷெரீஃப்க்கு இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஈனித அந்த பிரச்சனையை விட்டு வெளியவே வச்சிருக்கா. இவங்க பிளான் பண்ண மாதிரியே நம்ம வெட்னஸ்டே மியூசிக் டீச்சரோட கார்ல ஒழிஞ்சுக்கிட்டு செக்யூரிட்டி எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உள்ள போறா. உள்ள போறதுக்கு நம்ம ஃபெஸ்டர் கரெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த லோயிஸ்ன்றவங்க ஹெல்ப் பண்றாங்க. இவன் நேரா போய் நம்ம ஃபெஸ்டரை அவரோட செல்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறா. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஸ்லர்ப்பும் அதோட செயின் எல்லாம் உடைச்சிட்டு வெளியில வந்துருது. அப்போ இந்த பக்கம் நம்ம மியூசிக் டீச்சர், ஃபார்பர்ன் எல்லாருமே அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பியானோ வாசிச்சு அவங்களோட தெரப்பியை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தானில்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது நடுவுல நம்ம ஸ்லர்ப் வந்து அந்த செக்யூரிட்டியோட மூளையெல்லாம் கடிச்சு சாப்பிடுது. எல்லாரும் அங்கிருந்து அலறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வெட்னஸ்டேவும் தானிலும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு நம்ம டாக்டரும் செக்யூரிட்டி எல்லாத்தையும் டைட் பண்றாங்க. அப்படியே நம்ம அகஸ்டஸை தள்ளிக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு இவங்க வந்துடுறாங்க. அப்படி அந்த ரூம்குள்ள இருக்கும்போது ஸ்லர்ப் அங்க வந்து நம்ம டாக்டரோட மூளையும் கடிச்சு சாப்பிடுறது. சாப்பிட்டுட்டு நம்ம அகஸ்டஸை பார்த்து, ஓல்டு ஃப்ரெண்ட் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூளையும் சாப்பிடுறது. இந்த பக்கம் நம்ம வெட்னஸ்டே கிளி சொன்ன நம்பரை வச்சு அந்த டோரை திறந்துட்டு உள்ள போறாங்க. பார்த்தா அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அதை திறக்கும் போதுதான் அந்த லாய்ஸ்ன்றது இந்த ஹாஸ்பிட்டல்ல நடத்திட்டு வர ஒரு சீக்ரெட் ப்ரோக்ராம்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே உள்ள போய் பார்த்தா அங்க செத்து போனதா சொன்ன நிறைய அவுட் காஸ்ட் மெம்பர்ஸ் அது செல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம வெட்னஸ்டேக்கு இவங்களெல்லாம் செத்து போயிட்டதா சொல்லி ஏமாத்தி இவங்களை கொண்டுட்டு வந்து இவங்களோட பவரை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். அப்படியே லாஸ்ட் ஒரு செல்ல ரொம்ப டேஞ்சரஸ் போட்டிருக்கு. அதை திறந்து பார்த்தா ஒரு லேடி உள்ள இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வெட்னஸ்டேவும் இதனாலதான் கேல்பின் டைலரையும் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அப்போ அந்த ஒத்த கண்ணு காக்காவும் அங்க வந்துருது. வெளியில வந்து பாக்குறா, அந்த ஏவியன் இவன் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். வெட்னஸ்டேவும் இது எல்லாத்துக்கும் டாக்டர் தான் காரணமா, அவங்க சொல்லிதான் எல்லாம் நீ செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏவியன் கிட்ட கேக்குறாங்க. அப்ப அந்த ஏவியனும் வந்து மாஸ்க எடுக்குது. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் தான் இருந்த ஜூடி. ஜூடி சொல்றா, அந்த டாக்டருக்கு நான் அசிஸ்டன்டா, அவ சும்மா வெளி உலகத்துக்காக தான் நாங்க அவளை வச்சிருக்கோம், இந்த ஹாஸ்பிட்டல பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் எல்லாமே, அவர் தான் அவுட் காஸ்டோட பவர் எல்லாம் நார்மல் பீப்புள்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரிசர்ச்சை என் மேலே பண்ணாரு, அதுல நாங்க சக்சஸும் ஆனோம், அதனால தான் என்னால இந்த பறவைகளை கண்ட்ரோல் பண்ற ஏவியன் பவர் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. வெட்னஸ்டேவும், ஓ அதனாலதான் உனக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்க டனல் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ தான் அகஸ்டஸோட அந்த குட்டி பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ நம்ம ஃபெஸ்டரும் அவரோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. அப்படி அட்டாக் பண்ணும்போது அங்க இருக்கிற மெஷின்ஸ் எல்லாமே வெடிச்சு அங்க இருக்கிற டோர் எல்லாமே ஓபன் ஆயிடுது. அதுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா எல்லா அவுட் காஸ்டுமே வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து நம்ம ஜூடியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெட்னஸ்டேவும் நேரா போய் அந்த லாஸ்ட் செல்ல இருந்தவங்கள வெளியில வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள சேஃபா வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஸ்லர்ப்பும் கண்டமேனிக்கு எல்லாரும் மூளையும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம தானிலும் நேரா சாவி எடுத்துக்கிட்டு டெய்லர் கிட்ட போய் அவனை ரிலீஸ் பண்ணிட்டு, அம்மா வந்துட்டேன் உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம டைலரும் அவ கழுத்தை பிடிச்சி, நீ ஒன்னும் என் அம்மா கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்து கைதியா இருக்கிறதுக்கே முதல் காரணமே நீதான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும், நான் தான் உன்னோட மாஸ்டர், அதனாலதான் உன்னை
திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே அவனை கீழே விட்டு உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன், முடிஞ்சா ஓடிரு அப்படின்னு சொல்றா. இவளும் அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. ஆனா அவன் முழு மான்ஸ்டரா மாறி இவளை வந்து அங்கேயே கொன்னுடுறான். நம்ம வெட்னஸ்டேவும் இந்த பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்கா. அப்போ டெய்லரும் வெட்னஸ்டேவை பாத்துறான். வெட்னஸ்டேவும் இவனை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருக்கா. டெய்லரும் ஓடி வந்து இவங்க 2 பேருமே இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிறாங்க. ஆனா நம்ம வெட்னஸ்டே எந்த பயமும் இல்லாம இவனை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அவன் இவளை தூக்கி வெளியில ஏறிறான். கீழே வந்து விழுந்த நம்ம வெட்னஸ்டே பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வெளியில வந்துட்டு இருக்கு. நம்ம திங்கும் ஓடி வந்து என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து நம்ம டெய்லரா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம வெட்னஸ்டேவும் திங்க் பண்றா, நான் எப்பவுமே என்னோட கடைசி காலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கேன். இப்பதான் என்னோட கடைசி காலம் போல. அந்த மாதிரி சமயத்தெல்லாம் எனக்கு எங்க அம்மாவோட குரல் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ பெரிய பிரச்சனையில தான் போய் முடிய போறன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணி 4th எபிசோட் முடிஞ்சிருது. இந்த எபிசோடோட ஆரம்பத்துல நம்ம வெட்னஸ்டே அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கோமால படுத்து கிடக்கா. அங்க அப்படியே எழுந்திருச்சு பாக்குறா. பார்த்தா நம்ம பிரின்சிபல் வீம்ஸ் நர்ஸா அங்க இருக்காங்க. இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்ற குழப்பத்திலேயே எழுந்திருச்சு போய் கதவு திறக்கிறா. திறந்து பார்த்தா அங்க ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம செத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம பிரின்சிபல் வீம்ஸும் அங்க வந்து, நீ சொர்க்கத்துலாம் ஒன்னும் வரல, நான் தான் உன்னோட புது ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே வெட்னஸ்டே, எது ஸ்பிரிட் கைடா? அது என்னோட சொந்தக்காரங்க தானே வரணும், நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. அவங்களும், இதுக்கு முன்னாடி கூடி தானே உனக்கு ஸ்பிரிட் கைடா இருந்தா, நீ பண்ண குழப்பத்தால அவளோட ஸ்பிரிட்டையே விட்டுட்டு போக வேண்டியது ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு உன் சொந்தக்காரி யாருமே வரல, போனா போதுன்னு நான் தான் வந்திருக்கேன். இப்ப நீ என்னென்னலாம் குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல உன்னோட பவரை நீ இழந்துட்ட, அதுவே பெரிய தப்பு. ரெண்டாவது, உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு ஈனிட் தான், ஆனா அவகிட்டே அவ சாவ போறான்ற உண்மையை நீ சொல்லாம இருக்க. மூணாவது பெரிய தப்பு, அடைச்சு வச்சிருந்த ஹைட் டெய்லரை வெளியே திறந்து விட்டு மத்த எல்லாருக்கும் ஆபத்தை விளை வச்சிருக்க. இந்த மாதிரி உன் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம வெட்னஸ்டே, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னோட பவரை திரும்பி கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வீம்ஸும், இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னோட விளக்க தேய்ச்ச உடனே வர ஜீனி கிடையாது. நினைச்ச உடனே உனக்கு பவரை கொடுக்கறதுக்கு உன்னோட பவர் உன்னோட எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு, அதை நீயா தான் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட வெட்னஸ்டேவும், உன்னால பவரை கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு இங்க இருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. வீம்ஸும் அப்போ வந்து, சரி ஓகே, நீ தூங்குனது போதும், எழுந்திருச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம வெட்னஸ்டேவும் கோமால வந்து முழிச்சுக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஜூடி பிரஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வில்லோ ஹில்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்க இருந்து நிறைய பேஷன்ஸ் வெளியில தப்பிச்சு போயிட்டாங்க, முக்காவாசி பேரை நாங்க பிடிச்சிட்டோம், எல்லாரும் பாதுகாப்பா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் கிட்ட சொல்லிடுறா. போலீஸும் வந்து, ஒரு 3 ஆபத்தானவங்க தான் வெளியில இருக்காங்க. ஒன்னு நம்ம ஃபெஸ்டர், ரெண்டாவது அந்த ஸ்லர்ப்ன்ற ஐசக், மூணாவது நம்ம டெய்லர். இவங்க 3 பேருமே நாங்க சீக்கிரமா முடிச்சிருவோம், நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஜூடி கிட்ட வந்து, இந்த மாதிரி வெட்னஸ்டே ஹாஸ்பிட்டல் எழுந்திருச்சுட்டாலாம், நீங்க ஏதாவது அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஜூடியும், இல்ல நான் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்க எந்த ஆப்ஷனும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஒரு கில்லரை ரெடி பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போன அவுட்காஸ்ட் மெம்பர் எல்லாரையும் கொல்ல சொல்லிடுறா. அவனும் எல்லாரையுமே கொன்னுறான். அந்த கடைசி செல்ல இந்த 1938ன்ற பேஷண்ட்டை மட்டும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா அவளையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெட்னஸ்டேவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவகிட்ட ஒரு பொக்கேவை கொடுத்து, இது வரைக்கும் நமக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமே என்னோட விஷயத்துல தலைவிடாத அப்படின்னு சொல்றாங்க. வெட்னஸ்டேவும், அப்படியா, நீங்க பண்ண ரிசர்ச்சை பத்தி ஷெரீஃப்க்கு தெரியுமா, தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ஜூடி கிட்ட சொல்றா. அப்ப ஜூடியும், நாங்க பண்ண இந்த ரகசிய ஆராய்ச்சி எல்லாத்தையுமே நான் மூடி மறைச்சிட்டேன், இனிமே யாரும் அதை கண்டுபிடிக்க போறது இல்ல, என் அப்பாவோட இத்தனை வருஷம் ஆராய்ச்சியை நீ கெடுத்துட்ட, இருந்தாலும் நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம உன்னை காப்பாத்தி இருக்கேன், அதனால இனிமே என்னோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெட்னஸ்டேவும், சரி ஓகே, அந்த கடைசி செல்ல இந்த 1938 பேஷண்ட் யாரு அப்படின்னு கேக்குறா. அதை கேட்ட உடனே நம்ம ஜூடியும் ஷாக் ஆயிடுறா. அப்போ வெட்னஸ்டேவும், இப்ப தெரியுதா உன்னோட ரகசியம் எல்லாம் இன்னும் வெளியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வரா. அப்போ அங்க இருக்கிற நர்ஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு பொக்கே கொடுக்குறாங்க. அதுல நீயும் வீணிதும் இன்னைக்கு சாக போறீங்க அப்படின்னு எழுதிருக்கு. யார் கொடுத்ததுன்னு பார்த்தா நம்ம டெய்லர் தான் கொடுத்திருப்பான். அப்படியே அவனை துரத்திட்டு போறா. அவனும் இவ கண்ணில் மாட்டாம அங்க ஒழிஞ்சுக்கிறான். அப்படியே நேரா கிளம்பி இவளோட ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் வீம்ஸ் இருக்காங்க. அப்போ ஈனிது வந்து இவகிட்ட உடம்புலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கா. ஆனா நம்ம வெட்னஸ்டே வீம்ஸ் கிட்ட, எதுக்காக என் ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா நம்ம ஈனிதால வீம்ஸை பார்க்க முடியல. ஒருவேளை மண்டையில அடிபட்டு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம வெட்னஸ்டேவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உடனே உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுக்கு போயிடு, ஏன்னா இந்த டைலர் நம்ம 2 பேரையும் கொல்ல போறதா என்கிட்ட சொல்லியிருக்கான், கண்டிப்பா நம்மளை கொல்றதுக்கு இங்க வருவான், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஈனிதும், முதல்ல அவன் தப்பிச்சதே உன்னாலதான், நீ என்னத்தை ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வீம்ஸும், அவ பேசுறது கரெக்ட் தான் அப்படின்றாங்க. உடனே ஈனிதும், இங்க பாரு, நான் ஆல்ரெடி அவன் கூட ஒரு தடவை சண்டை போட்டிருக்கேன், திரும்பவும் சண்டை போறதுக்குலாம் எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது அப்படின்றா. உடனே வெட்னஸ்டே, போன வாட்டி நீ தப்பிச்சது கேல்பின் வந்து அவனை சுட்டதாலதான், இல்லனா அன்னைக்கே உன்னை டெய்லர் பிச்சு போட்டுட்டு இருப்பான், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமியும் கிடையாது, உன்னால நினைச்சாலும் உல்ஃபா மாற முடியாது அப்படின்றா. ஈனிதும் கடுப்பாயி, என்ன இருந்தாலும் அப்ப
அப்போ நான் தானே என்னோட உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணேன், என்ன என்னால காப்பாத்திக்க முடியும், நீ ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. அப்படியே நம்ம வெட்னஸ்டேவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க ஸ்கூல்லயும் இறந்து போனவங்களுக்காக ரிமெம்பரன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீம்ஸும் என்னோட கலர் எங்க இருக்கு, எல்லாரும் வத்தி வச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. வெட்னஸ்டேவும் இங்க பாரு, சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, என்னோட பவர் உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லனா இங்க இருந்து கிளம்புங்க, உங்களால எனக்கு எந்த யூஸும் இல்ல அப்படின்றா. அப்போ அங்க நம்ம பிரின்சிபலும் எல்லாருக்கும் டி-ஷர்ட் எடுத்து தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி இன்னைக்கு ரிமெம்பரன்ஸ் டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாரும் வந்து தவறாம கலந்துக்கணும், உங்க எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த வீம்ஸும் செத்தவங்களை பத்தி பேசும்போது இவன் ஏன் சிரிச்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம வெட்னஸ்டேவும் அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி இந்த டேவை கொண்டாட வேண்டாம், நீங்க இந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க, ஏன்னா டைலர் கண்டிப்பா இங்க வருவான், அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம பிரின்சிபலோ அதெல்லாம் கேன்சல் பண்றது ஈஸி இல்ல, நிறைய ஸ்பான்சர்ல தான் வந்து கலந்துக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் ஃபுல்லாவே அவுட் காஸ்ட் தான் இருக்கும், எதுக்காக அவனை பார்த்து பயப்படணும், அதோட ஹைட பத்தி நல்லா தெரிஞ்ச நம்ம மியூசிக் டீச்சர் கேப்ரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே எது மியூசிக் டீச்சருக்கு ஹைட பத்தி தெரியுமா, அப்படின்னா நான் அவங்க கிட்ட போய் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூம்க்கு வரா. அப்போ நம்ம கேப்ரியும் அவங்க கிட்ட வந்து ஏன் திங்ஸ் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. வெட்னஸ்டேவும் உங்களுக்கு ஹைட பத்தி நிறைய தெரியுமாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்களும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஹைட் தான், அதனாலதான் எனக்கு நல்லா தெரியும், இந்த ஆம்பளை ஹைடு எல்லாத்துக்குமே கண்டிப்பா மாஸ்டர் இருந்தாகணும், அப்படி இல்லனா அந்த ஹைடு எல்லாமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும், ஆனா ஒரு பொண்ணு ஹைடுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது எப்பவுமே ஒரு ஆம்பளை ஹைடை விட பவர்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம வெட்னஸ்டேவும் சரி ஓகே இருக்கு நம்மளே மாஸ்டர் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இந்த பக்கம் நம்ம பக்ஸ்லியும் அவனோட பெட் ஸ்லர்ப் இல்லாம ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க அப்பாவும் வந்து நீ வச்சிருந்தது மனுஷங்களை சாப்பிடுற ஒரு பெட்டு, அது நம்ம ஃபேமிலிக்கு வேணா நார்மலா இருக்கலாம், இந்த மக்களுக்கு அது சாதாரணம் இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, இருந்தாலும் நான் உனக்காக அந்த ஸ்லர்ப்பை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எவ்வளவு தேடியும் கிடைக்கல. அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மாறுவேஷம் பெற்றுக்கிட்டு பக்கத்துல இருக்க எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் போலான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கில்லரும் கடைசி செல்ல இருந்த அந்த 1938 பேஷண்ட்டை தேடிக்கிட்டு ஒரு டனல்குள்ள வரான். அந்த டனல்குள்ள ஆல்ரெடி நம்ம டெய்லர் மாஸ்டர் இல்லாம கிறுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அப்பா வந்து இவனை திட்டுற மாதிரி ஃபீல் பண்ணி தனியா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த கில்லரும் வரான். அப்படியே அவனையும் மான்ஸ்டரா மாறி கொன்னுடுறான். நம்ம ஸ்லர்ப்பும் சத்தம் கேட்டுட்டு அந்த டனல்குள்ள வருது. வந்து அங்க இருந்த அவனோட மூளையை சாப்பிட்டுட்டு அவன் கையில வச்சிருந்த அந்த கடைசி செல்ல இருந்த 1938 பேஷண்டோட போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுது. நம்ம வெட்னஸ்டேவும் அப்படியே தானிலோட புக் எல்லாத்தையும் படிச்சு இந்த டெய்லரை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கே மாஸ்டர் ஆகுதுன்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம வீம்ஸும் தானிலோட போட்டோவை பார்த்துட்டு இவ ஒருத்திய நான் டீச்சரா ரெக்ரூட் பண்ணதால என்னோட மொத்த பேருமே இந்த ஸ்கூல்ல டேமேஜ் ஆகி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவோட அம்மாவும் அங்க வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்ன்றாங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் அந்த இடத்த நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துல வீம்ஸோட ஸ்மெல் வந்துட்டே இருக்கு, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம வெட்னஸ்டேவும் வேணும்னே ஆமா பாவம் தனியாவே கடந்து செத்து போயிட்டாங்க அப்படின்றா. நம்ம வீம்ஸும் அந்த கோவத்துல அவ படிச்சுட்டு இருந்த புக்கை அவங்க அம்மா பக்கம் தள்ளி விட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு நீ டெய்லரை கண்ட்ரோல் பண்ணதான் இதெல்லாம் படிக்கிறியா, தேவையில்லாம அவன் கிட்ட போற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா நம்ம வெட்னஸ்டே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு வெளில போயிடுறா. இன்னொரு பக்கம் ப்ரூனோவும் நம்ம ஈனிட் கிட்ட வெட்னஸ்டே சொன்னது கரெக்ட் தான், போன தடவை ஏதோ ஒரு லக்ல தான் நீ டெய்லர் கூட சண்டை போட்ட, உனக்கு ஒரு பெரிய டீம் இருந்தா தான் உன்னால சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோடனே நம்ம ஈனிட் ஓடி வந்து நம்ம திங்க் கிட்ட உடனே இந்த நைட் ஷர்ட்ஸ் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பி மீட்டிங்க்கு ரெடி பண்ணு அப்படின்றா. நம்ம திங்கும் நைட் ஷர்ட்ஸ்க்குலாம் இன்விடேஷன் கொடுக்குது. அதை நம்ம ஆக்னஸும் பாத்துறா. அப்படியே நேரா கிளம்பி நம்ம வெட்னஸ்டேவை பார்த்து நீ எப்படி இருக்க, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் டெய்லி வந்து உன்னை பார்த்து உன் முடியெல்லாம் பின்ன விட்டு நான் தான் உன்னை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. வெட்னஸ்டேவும் சரி சரி ஓகே அதுக்கு என்ன போ அப்படின்னு கேக்குறா. சரி நைட் ஷர்ட்ஸ் எல்லாம் மீட்டிங்க்கு வராங்களே உனக்கும் கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கு தெரியாம இதுங்களா என்ன பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த மீட்டிங்க்கு கிளம்புறா. அப்படியே ஆஜெக்ஸ் பியாங்கா எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து யாரு இன்விடேஷன் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஈனிதும் அங்க வந்து நான் தான் கொடுத்தேன், இந்த மாதிரி டெய்லர் வெட்னஸ்டேவையும் என்னையும் கொலை பண்றதுக்காக இங்க வரப்போறான், அதை பத்தி பேசுறதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்றா. அதுக்கு அவங்களும் நீ சொல்றது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வெட்னஸ்டேவும் அங்க வந்து அவ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்தோன்னே நம்ம ஈனித் உனக்கு யார் இங்க மீட்டிங் இருக்குன்னு சொன்னது, அந்த குட்டி பிசாசு போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வெட்னஸ்டேவும் அவ சொன்னது உண்மைதான், ஆனா நம்ம டெய்லரை சண்டை போட்டு கொல்லக்கூடாது, நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு மான்ஸ்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா லேபுக்கு வந்து அந்த தானில் புக்ல போட்டிருந்த மருந்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வீம்ஸும் அங்க வந்து இங்க பாரு நீ பண்றது எதுவும் சரி கிடையாது, தானில் பண்ண மாதிரி உன்னால பண்ண முடியாது, ஏன்னா உனக்கு டெய்லர் மேல ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட வெட்னஸ்டே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் ரொம்பவே அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வீம்ஸும் வெறுக்கிறதும் ஒரு ஃபீலிங் தான், எமோஷனலா நீ கனெக்ட் ஆயிருந்தா அது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வெட்னஸ்டே எதையுமே கேட்காம அவன் நினைச்ச மாதிரி அந்த மருந்தையும் ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா. இந்த பக்கம் அந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த எக்ஸிபிஷனுக்கு நம்ம பக்ஸ்லியும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஸ்லர்ப்பும் அந்த இடத்துக்கு வருது. எல்லாருமே மாறுவேஷம் போட்டிருக்கிறதால நம்ம ஸ்லர்ப்பை யாரும் பெருசா எடுத்துக்கல. இதுவும் உள்ள போய் பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்த வந்து இது கூட சண்டை போடுறான். உடனே அந்த நம்ம ஸ்லர்ப்பும் அவனை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பக்ஸ்லியும் இது ஸ்லர்ப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா அது ஆல்ரெடி ஒருத்தனோட மூளையை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படியே இவனோட பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றான். நம்ம ஸ்லர்ப்பும் முதலா இவன் கிட்ட பேச வருது. இந்த மாதிரி நீதான் என்ன காப்பாத்தி எனக்கு 2வது வாழ்க்கை கொடுத்திருக்க, என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிக்க விட்டுரு, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இவனும் சரி ஓகேன்னு வேற வழியா தப்பிச்சு போக விட்டுறான். போலீஸும் ஃப்ரண்ட் டோர்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்லர்ப்பும் சைட்ல தப்பிச்சு போகுது. அப்படி போகும்போது நம்ம பக்ஸ்லியோட அப்பாவும் அந்த ஸ்லர்ப்பை பாத்துறாரு. அப்படி பார்க்கும்போது அது நல்லா வளர்ந்துருக்கிறதால இப்பதான் இவருக்கு அந்த ஸ்லர்ப் யாருன்னே தெரியுது. அப்படியே நம்ம பக்ஸ்லியும் வெளியில வந்து நான் உள்ள போய் பார்த்தேன், அது வேற வழியா தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவும் சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. வீட்டுல நம்ம வெட்னஸ்டேவோட அம்மாவும் தனியா இருக்காங்க. அப்போ அந்த கடைசி செல்ல இந்த 1938 என்ற பேஷண்ட் அங்க வந்து இவங்கள பார்த்து நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இதான் உன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதை பார்த்து நம்ம வெட்னஸ்டே அம்மாவும் ரொம்ப ஷாக் ஆகி நீ செத்து போயிட்டேன்னு உன்னோட சாவுக்குலாம் நாங்க வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, என்ன இவ்வளவு நாளா அந்த வில்லோ ஹில்ல இந்த ஒரு செல்ல அடைச்சு வச்சுட்டாங்க. என்னோட பையன் டைலர் இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவனை பாக்குறதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோல இருக்கிறது யாரு, உன்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இவதான் என்ன அந்த செல்ல இருந்து காப்பாத்தினா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம வெட்னஸ்டேவோட அம்மாவும் சரி ஓகே இப்ப டெய்லர் எங்க இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, வா போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த ரிமெம்பரன்ஸ் டேக்கான ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்குது. நம்ம பிரின்சிபலும் பேசிட்டு இருக்காரு. நம்ம வெட்னஸ்டேவோட கேங்கும் டெய்லர் வருவான்னு சொல்லிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல நம்ம டெய்லரும் சீக்கிரட்டா அந்த மீட்டிங்க்கு வரான். இதை நம்ம திங்கும் பார்த்துட்டு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. அவங்க பிளான் பண்ணபடியே நம்ம ஈனிது போய் அவனை பின்னாடி வர வைக்கிறா. அவனும் நேரா ஈனிதை துரத்திக்கிட்டு ஒரு பழைய பில்டிங் குள்ள போயிடறான். போய் ஈனிதை பார்த்துட்டு என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்களா, அப்போ வெட்னஸ்டே இங்க கண்டிப்பா இருக்கணுமே எங்கன்னு கேக்குறான். அப்போ அங்க இருந்த நைட் ஷர்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாம் கத்தி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஏண்டா ஒரு ஹைட் கூட போய் கத்தி வச்சு சண்டை போட வரீங்க அப்படின்னு இவங்களே கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களும் பேசி பேசி இவனை கோவப்படுத்தி இவனை ஃபுல் மான்ஸ்டரா மாத்துறாங்க. அப்படி இவன் மான்ஸ்டரா மாறி இருக்கும்போது நம்ம வெட்னஸ்டேவும் பின்னாடி ரகசியமா வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டலான்னு வரா. ஆனா நம்ம டெய்லரும் அதை பார்த்துட்டு அவளை தள்ளி விட்டுறான். மத்த எல்லாரும் கூடயும் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம வெட்னஸ்டேவும் எழுந்திருச்சு இந்த மாதிரி உனக்கு என் மேல கிரஷ் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி அவனை மேனிபுலேட் பண்ணி அவன் மேல இன்ஜெக்ஷன் போட்டலான்னு வரா. அதுக்குள்ள இன்னொரு ஹைடும் அங்க வந்துருது. வந்து நம்ம டைலரையும் தள்ளி விட்டுட்டு நம்ம வெட்னஸ்டேவை அட்டாக் பண்ண போது அப்போ வெட்னஸ்டேவோட அம்மாவும் வந்து இங்க பாரு பிராங்கோய்ஸ், நம்ம டீல் படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஹைடும் பார்த்துட்டு வெட்னஸ்டேவை அட்டாக் பண்ணாம அங்க இருந்த டெய்லரை அப்படியே கூட்டிட்டு வெளியில போயிடுது. நம்ம வெட்னஸ்டேவும் எழுந்திருச்சு வந்தது யாரு, டெய்லரோட அம்மாவா அப்படின்னு கேக்குறா. ஆமா அது அவங்க அம்மா தான். இந்த மாதிரி இங்க இருக்க யாரையும் அட்டாக் பண்ணாம டெய்லரை கூப்பிட்டுட்டு வெளியில போயிடணும்னு சொல்லியிருக்கேன், அதுதான் எங்களோட டீல் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வெட்னஸ்டேவும் ஒரு ஹைடு கிட்ட டீல் போட்டிருக்கீங்களே அதை ஃபாலோ பண்ண நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்களும் கண்டிப்பா நம்புறேன், ஏன்னா நான் டீல் போட்டது ஹைடு கிடையாது ஒரு அம்மா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்னஸ்டேவும் அப்பாவும் வந்து இவ்வளவு நாளா நம்ம பையன் வச்சிருந்த அவனோட பெட் ஸ்லர்ப் யார் தெரியுமா, அது ஐசக் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவங்களும் இவ்வளவு நாளா நம்ம இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்த பிராங்கோய்ஸும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இவங்க கூட படிச்சவங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஈனித் இவ்வளவு நடந்தாலும் அவளோட டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட நெகலாம் வளர ஆரம்பிக்குது. அப்படியே கீழே உட்காந்து அவளோட உடம்ப பாக்குறா. அது உல்ஃபா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படியே ட்ரெஸ் எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு உல்ஃபா மாறி ரூமை விட்டு வெளியில போறா. இவ போறத நம்ம மியூசிக் டீச்சர் கேப்ரியும் பாத்துறாங்க. பாத்துட்டு நிலாவை பாக்குறாங்க. இன்னைக்கு பௌர்ணமியும் இல்லையே, இவ எதுக்கு உல்ஃபா மாறினா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி 5th எபிசோட் முடிஞ்சிருது. போலீஸ் ஆடம்ஸோட ஃபேமிலியை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் போலீஸ்க்கு அந்த பிராங்கோய்ஸ்ன்றவங்க சாகல, இன்னும் உயிரோட இருக்காங்கன்றதே தெரிய வருது. நம்ம பிரின்சிபலும் இந்த விஷயத்தை பெருசாக்காம இங்கே மூடி மறைக்கலாம்னு சொல்லி போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம வீம்ஸும் வந்து வெட்னஸ்டேவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இப்ப நீ 1க்கு 2 ஹைட வெளியில திறந்து விட்டுருக்க, அவங்க வந்து ஈனித கொலை பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் சரி எதுக்கு நீ தண்டமா என் கூடவே இருக்க, என்ன பண்ணா சரி பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்களும் உன்னோட பவர் உனக்கு திரும்ப வேணும்னா நீ உங்க அம்மா கூட சமாதானமா போகணும், ஏன்னா உன்னோட பவர் உங்க ஃபேமிலியோட கனெக்ட் ஆயிருக்கு, உங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அது சரியா வேலை செய்யாது, ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கூட இருக்கிற பிரச்சனைய தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரொஃபசர் டாட் பின்னாடி வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே வெட்னஸ்டேவும் உங்களுக்கு பிராங்கோய்ஸ் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அவரும் ஆமா ஒரு பழைய ஸ்டூடெண்ட், அவளுக்கு ஒரு ஐசக்ன்ற தம்பி இருந்தான், அவன் பெரிய அறிவாளி, இப்ப நான் இருக்கிற இந்த மிஷினையே அவன் தான் செஞ்சு கொடுத்தான், அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த அகஸ்டஸும் இவன் நிறைய ஆராய்ச்சி பண்ணுன்றதுக்காக இவனுக்கு ஒரு பெரிய லேபே செட் பண்ணி கொடுத்தாரு, ஆனா ஒரு நாள் அது வெடிச்சு இவன் அப்படியே காணாம போயிட்டான்,
நிறைய பேர் அந்த ஸ்கல் ட்ரீ கிட்ட இவனோட பாடி புதைஞ்சிருக்கிறதா பேசிக்கிறாங்க அப்படின்றாரு. இப்பதான் நம்ம வெட்னஸ்டேக்கு இவ்வளவு நாளா அவனோட தம்பி வச்சிருந்த பெட்டே அந்த ஐசக்ன்றத தெரிஞ்சுக்கிறான். நேரம் அவங்க கிட்ட போயிட்டு எங்கடா அவனோட பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனும் கடைசியா நான் அந்த எக்ஸிபிஷன்ல தான் பார்த்தேன், அது யாரையும் தொந்தரவு பண்ணாம வாழ்றேன்னு சொல்லிச்சு, அதான் நான் விட்டுட்டேன் அப்படின்றான். அப்படியே அதுகிட்ட இந்த போட்டோ இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறான். அதை பார்த்தா வெட்னஸ்டே அப்படின்னா பிராங்கோஸை தேடி தான் அவன் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்னஸ்ட் சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். இந்த பக்கம் டைலரும் நான் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பாக்குறான். பார்த்தா அவனை செயின்ல கட்டி போட்டு வச்சிருக்கு. அவங்க அம்மாவும் வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டெய்லரும் நீங்க எப்படி உயிரோட வந்தீங்க, உங்களை நாங்க தானே புதைச்சோம் அப்படின்னு கேக்குறான். அவங்க அம்மாவும் அது அந்த அகஸ்டஸ் தான் என்னை வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்காக அப்படி பண்ணிட்டான், இப்பதான் நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன், சரி உனக்கு நான் சாப்பாடு எதை செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டெய்லரும் கடுப்பாய் நான் இன்னும் சின்ன குழந்தை கிடையாது அப்படின்றான். உடனே அவங்க அம்மாவும் அவனை அடிச்சு இந்த மாதிரி என்கிட்ட எதிர்த்துலாம் பேசக்கூடாது, உனக்கு நான் பேன் கேக் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஈனி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ப்ரூனோவும் வந்து அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம கேப்ரி அங்க வந்துடுறாங்க. வந்து நேத்து ஃபுல் மூனே இல்ல, ஆனா நீ வேர்வுல்ஃபா மாறி இருக்க, அப்படின்னா நீ ஒரு ஆல்பா வேர்வுல்ஃபா இருக்கணும் அப்படின்றாங்க. அதை கேட்ட ஈனிதும் பயந்து போய் எது ஆல்பாவா, ஆல்பான்னா கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டையா தானே இருக்கணும், அப்ப எனக்கு பார்ட்னரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம கேப்ரியும் ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் அவங்க அம்மா கிட்ட போய் சமாதானப்படுத்த பிடிக்காம நேரா அவங்க பாட்டியை போய் பாக்குறா. பார்த்து இந்த மாதிரி டெய்லரையும் பிராங்கோஸையும் கண்டுபிடிக்க எனக்கு என்னோட பவர் தேவைப்படுது, நான் எப்படி அதை திரும்ப கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ அவங்க பாட்டியும் நீ ரோஸ்லின் ராட்வுட்ன்ற பேரை கேட்டிருக்கியா, அவங்க தான் இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுலே பெரிய ரேவனா இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப அதிக பவரும் இருந்துச்சு, இப்போ உங்க அப்பா அம்மா தங்கி இருக்காங்கல்ல அந்த கெஸ்ட் ஹவுஸே அவங்களோட தான், அதுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் சேம்பரும் இருக்கு, நீ என்ன பண்ணு நேரா அந்த சிமெட்ரிக்கு போ, அங்க போனீங்கன்னா ராட்வுட்டோட கலர் இருக்கும், அதுல சில மந்திரங்களும் எழுதி இருக்கும், அது மேல கைய வச்சு அதை படிச்சினா உனக்கு டெம்பரவரியா பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கான விலையை எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வெட்னஸ்டேவும் சரி ஓகே அங்க போலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து ரெடி ஆகி போலான்னு கிளம்புறா. அப்ப ஈனித் வந்து இந்நேரத்துக்கு எங்க போற, நீ இப்ப ரூமை விட்டு போனீங்கன்னா ஸ்கூல் ஃபுல்லா காஃபி போட்டிருக்காங்க, அதை மீறிட்டேன்னு சொல்லி எங்க எல்லாருக்கும் பனிஷ் பண்ணுவாங்க, ஆல்ரெடி உன்னால பிரச்சனை ஆயிருக்கு, திரும்ப ஏதாவது எங்களை பிரச்சனையை மாட்டி விடாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறா. ஆனா நம்ம வெட்னஸ்டே அதெல்லாம் கேட்காம இல்ல நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க போறா. நேரா அந்த கல்லறைக்கு போய் அது மேல இருக்கிற மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிக்கும்போது இவளை அப்படியே ராட்வுட் இருக்கிற சேம்பருக்கு கொண்டு போகுது. அங்க நம்ம ராட்வுட்டும் வந்து எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவளும் இந்த மாதிரி என்னோட பவர் எனக்கு திரும்ப வேணும், என் பாட்டி தான் சொன்னாங்க உங்களால தர முடியும்னு, அதனால தான் வந்தான்றா. அப்ப அவங்களும் சரி ஓகே இந்த வத்தி மேல கைய வை, டெம்பரவரியா உனக்கு பவர் கிடைக்கும், அதை வச்சு நீ அவங்களை கண்டுபிடிச்சுக்கோ, ஆனா ஒரு விஷயம், அப்படி நீ கைய வச்சிட்டு இருக்கும்போது பாதியிலே நீ கையை எடுத்துடவே கூடாது, அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வத்தி மேல கைய வச்சு டெய்லர் எங்க இருக்கான அவ பவர் மூலமா தேடிக்கிட்டே இருக்கா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஈனித் அங்க வந்து இவ கையை எடுத்து விட்டுறா. அப்படி எடுத்து விட்டு உடனே அந்த பவர் பாதியிலே கட்டாயி 2 பேரும் பாத்துக்கிறாங்க, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. திரும்ப எழுந்துச்சு பார்த்தா ஈனிதோட உடம்புக்குள்ள வெட்னஸ்டேவோட உடம்புக்குள்ள ஈனிதும் இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஈனித் ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ வீம்ஸ் அங்க வந்து நீ அந்த ராட்வுட்டோட வார்த்தையை மீறிட்ட, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. சரி ஓகே இதை எப்படி திரும்ப சரி பண்றதுன்னு கேக்குறா. வீம்ஸும் நீ தான் பெரிய அறிவாளியாச்சு, நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஈனிதும் நீ யார்கிட்ட இப்ப தனியா பேசிக்கிட்டு இருக்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்கா. அதுக்கு நம்ம வெட்னஸ்டேவும் வெளியில போகும்போது நீ இப்ப என்ன மாதிரி நடந்துக்கோ, யார்கிட்டயும் பேசாத, ஒரு பிளாக் காஃபி மட்டும் வாங்கி குடி, தனியாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவ அந்த கல்லறைக்கு போய்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஈனிதால வெட்னஸ்டே மாதிரியே இருக்க முடியல. அவ வெட்னஸ்டேக்குள்ள பாடி இருக்குன்றதையே ஃபீல் பண்ணாம அவ இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கா. அதை பார்த்து எல்லாருமே இவ்வளவு சந்தேகப்படுறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் அந்த கல்லறைக்கு போய் திரும்ப கையை வச்சு மந்திரம் படிக்கிறா, அது வேலை செய்யவே மாட்டேங்குது. அப்ப நம்ம வீம்ஸும் நீ நினைச்சப்பதான் அது வேலை செய்யாது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் 2 பேர் பண்ணாங்க, ஆனா அவங்க 24 மணி நேரத்துல செத்து போயிட்டாங்க, அதே போலதான் நீங்களும் சாவ போறீங்க, உன்னோட விஷன்ல வந்த மாதிரியே இனிதும் சாக போறா, அதுக்கு நீ தான் காரணமா இருக்க போற அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐசக்கும் அவங்க அக்காவை தேடிட்டு போறான். தேடி கண்டுபிடிச்சிடறான். அப்படியே இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்போ டெய்லரோட அம்மாவுக்கும் வாயிலிருந்து பிளட்டா வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஐசக்கும் இது ஏன்னு எனக்கு தெரியும், இது உடனே உனக்கு சரி பண்ணணும்னா நம்ம வில்லோ ஹில்லுக்கு போகணும், ஏன்னா அங்கதான் அந்த மிஷின் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உனக்கு இருக்கிற ஹைட் பவரை எடுத்துட்டா உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்றான். அதுக்காக எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, நான் போய் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே வெட்னஸ்டேவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட செல்லோ எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது கேப்ரியும் வந்து ஈனித் உனக்கும் வாசிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவளும் ஈனித் மாதிரியே பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம மியூசிக் டீச்சரும் இவ ஒரு ஆல்பா உல்ஃப்ன்றதையும் ஈவினிங் ஆனா நீயே ஒரு கேஜ்குள்ள போய் லாக் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்றாங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் அங்க ராட்வுட்டோட போட்டோ இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே அவங்க அம்மா ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ராட்வுட்டோட சேம்பருக்கு
சீக்கிரட்டா வரா. அங்க ராட்ருடும் வந்து யாருக்குள்ள எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவளும் இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேக்குறா. இதை சரி பண்ணணும்னா நீ இந்த உடம்புக்குள்ளேயே சாகணும், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு, நீ எதுவும் பண்ணலனாலும் 2 பேருமே செத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க அம்மாவும் உள்ள வந்துடுறாங்க. வந்து நீ இது எதுக்காக இங்க வந்த, வெட்னஸ்டே போய் பார்க்க சொன்னாலா அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து வெளியே அமைச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஈனிதும் நம்ம வெட்னஸ்டே அவளோட நாவல்ல இவளை பத்தி என்ன எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு ஆவலா எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி படிக்கும்போது இவளை பத்தி ரொம்ப மோசமா எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கோபமாயிடுது. உடனே அவளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு போய் கலர் கலரா ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்கூல் பசங்க முன்னாடி எல்லாம் வந்து பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. வெட்னஸ்டே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஸ்கூலுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு இவளுக்கு ஸ்கின் அலர்ஜி வர ஆரம்பிக்குது. அப்படியே கீழே விழுந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை எல்லாருமே வீடியோ எடுத்து போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெட்னஸ்டேவும் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு அப்படியே அங்க போனா நம்ம ப்ரூனோ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அப்ப இவ்வளவு நேரமா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே ப்ரோக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துடுறா. இந்த நம்ம ஆக்னஸும் பாத்துடுறா. நேரா வெட்னஸ்டே பார்க்கலான்னு ரூமுக்கு வரா. அங்க நம்ம வெட்னஸ்டே ஈனியதோட பெட்ல அவளோட போனை வச்சுக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு இந்த பெட்ல ஈனியதோட போனை வச்சுட்டு பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஈனிதும் வெட்னஸ்டே மாதிரி அவளை பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஆக்னஸும் இந்த மாதிரி ஈனித் ப்ரோக்கப் பண்ண விஷயத்தையும் இவ விஷன்ல வந்த மாதிரி ஈனித் சாக போறான்ற விஷயத்தையும் சொல்லிடுறா. இதை கேட்ட ஈனித்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அப்படியே நம்ம ஆக்னஸும் அவகிட்ட வந்து இந்த மாதிரி ஈனித் கூட பழகிறது வேஸ்ட், அவ எப்ப பாரு பசங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கா, அவ நம்மள மாதிரி இல்ல, அவளை கழட்டி விட்டுரு, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. அப்ப நம்ம ஈனிதும் எழுந்திருச்சு ஆக்னஸ ரொம்ப மோசமா திட்டி நீ எப்பவுமே மறைஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்ட ஆக்னஸ்க்கும் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. அப்படியே அங்கிருந்து போயிடுறா. நேரா நடந்து வரா. அங்க பார்த்தா நம்ம ப்ரொஃபசர் டாட் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அங்க வந்து இவளும் உட்காந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம திங்கும் நான் எங்க இருந்து வந்தேன், நான் யாருன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம வெட்னஸ்டே வீட்ல டின்னர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஈனிதும் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவங்க சாப்பிட எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஈனிதும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம வெட்னஸ்டேவோட அம்மாவும் இங்க வீம்ஸ் இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கதான் இருக்கனா என் முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம வீம்ஸும் அவங்க முன்னாடி வராங்க. வந்து நான் இந்த மாதிரி வெட்னஸ்டேவோட ஸ்பிரிட் கைடு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. ஆனா நான் பக்கத்துல இருக்க நம்ம ஈனிதால அவங்கள பார்க்கவே முடியல. அதுக்கு அவங்களும் கேக்குறாங்க அவளோட ஸ்பிரிட் கைட்னா அவ ஏன் பார்க்க முடியலன்னு. ஏன்னா அது வெட்னஸ்டேவே கிடையாது, அது ஈனிது. இவ ஆல்ரெடி அந்த ராட்வுடோட சாபத்துக்கு ஆளாயிட்டா அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மாவும் உங்களுக்கு 24 மணி நேரம் தானே டைம் இருக்கு, நீ என்ன பண்ணவியோ தெரியாது, நீங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்த்தாகணும், இல்லனா 2 பேருமே இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஐசக்கும் லேப்ல இருக்க நம்ம ப்ரொஃபசர் டாட்டா பார்க்க வரான். வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம டாட்டால இவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கானே நம்ப முடியல. அப்போ ஐசக்கும் எனக்கு தேவையான பொருள் உங்ககிட்ட இருக்கு, இந்த மிஷினையே நான் தானே செஞ்சேன், இதுக்குள்ள இருக்கிற ஒரு பவர் சோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மிஷின்ல இருந்து மெயின் பவர் சப்ளையை எடுத்துடுறான். எடுத்துட்டு சரி ஓகே உங்க மூளையை எதுக்கு வேஸ்ட் பண்ணும், நானே சாப்பிட்டுறேன்னு சொல்லி அவரோட மூளையும் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஆக்னஸும் அங்க வந்து பார்த்து பயந்து போய் அங்கேயே ஒழிஞ்சுக்கிறான். அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறா. அங்க 3 பேரும் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தம் கேக்குதான்னு டைலர் வந்து வெளியில பாக்குறான். அவ டிக்கி திறந்து இருக்கு. திறந்து பார்த்தா உள்ள ஜூடியோட டெட் பாடி மட்டும் கிடக்கு. அவனை சரி ஓகேன்னு சாத்திட்டு யாரும் இல்லைன்னு அங்கிருந்து 3 பேரும் கிளங்குறாங்க. ஆனா நம்ம ஆக்னஸ் அவங்களுக்கே தெரியாம ரகசியமா அந்த பாடி பக்கத்துல தான் படுத்துட்டு இருந்திருப்பா. இந்த பக்கம் நம்ம ஈனிதும் நேரா போய் அந்த கேப்ரி ஈனிட்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கேஜ்ல இருந்து வெட்னஸ்டேவை வெளியில கூட்டு வரா. வெளியில வந்த பிறகு இதை எப்படியாவது நீ தான் சரி பண்ணும், நான் சாகிறதுக்குலாம் ரெடியா இல்ல அப்படின்றா. அந்த நேரத்துல கரெக்டா ஆக்னஸும் போன் பண்ணி இந்த மாதிரி அவங்க 3 பேரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க கூட தான் போயிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம என் பக்கத்துல ஒரு டெட் பாடியும் இருக்கு, முடிஞ்சா என்ன காப்பாத்துங்க அப்படின்றா. நம்ம வெட்னஸ்டேவும் அவளோட ஜிபிஎஸ் வச்சு பார்த்து இவங்க வில்லோ ஹில்க்கு தான் போறாங்கன்றத கண்டுபிடிச்சிடறா. இந்த பக்கம் நம்ம ஐசக்கும் அவங்க அம்மாக்கு இருக்கிற அந்த ஹைட் பவரை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே இவன் கண்டுபிடிச்ச அந்த மெஷின்ல படுக்க வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம டைலரும் அங்க ஆக்னஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஒரு செல்ல அடைச்சு வச்சிடறான். இது எல்லாத்தையுமே வெட்னஸ்டேவும் ஈனிடும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வெட்னஸ்டேவும் போய் ரகசியமா ஆக்னஸ ரிலீஸ் பண்ணி விடுறா. அதை டைலரும் பார்த்துடுறான். அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டை நடக்கும்போது நம்ம ஆக்னஸ் போய் அந்த மெஷினை பவர் அதிகமாக்கிறா. அதனால அது வெடிக்கிற கண்டிஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம வெட்னஸ்டேவும் ஈனிதோட உடம்புக்குள்ள இருக்கிறதால அவ வேற உல்ஃபா மாற ஆரம்பிக்கிறா. வேற உல்ஃபா மாறி டைலர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப ஈனிதும் அது வெடிக்க போது வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்போ 3 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் டெய்லரும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. அந்த மெஷினும் அப்படியே வெடிச்சு சதறிடுது. வெளியில வந்த பிறகுதான் நம்ம ஆக்னஸ்க்கு இவங்க உடம்பு மாறி இருந்ததும் நம்மள திட்டினது வெட்னஸ்டே இல்லைன்றதும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப நான் இன்னும் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா.
இருக்கா. அப்படியே இவங்க 2 பேரும் நேரா அந்த கல்லறைக்கு போய் ஈனிட் கிட்ட சொல்றா, இந்த சாபத்துல இருந்து நம்ம விடு பண்ணணும்னா நமக்குள்ள இருக்க டீப் சீக்ரெட்ஸ வெளியில சொல்லணும். உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த விஷயத்த ஓப்பனா பேசிக்கிறாங்க. அப்படி பேசின பிறகு 2 பேரோட பாடியும் அப்படியே அவங்களோட உடம்புக்குள்ள வந்துடுது. அப்போ வீம்ஸும் அங்க வந்து வெட்னஸ்டே கிட்ட, இப்ப உன்னோட விஷன் ஃபுல்லா மாறிடுச்சு, இனி ஈனிட் சாக போறது இல்ல, அதுக்கு பதிலா ஒரு ஆடம்ஸ் தான் சாக வேண்டி இருக்கும், அது யாருன்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி 6th எபிசோட் முடிஞ்சிருது. நம்ம பிரின்சிபலும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க கிடியோன் என்ற ஒருத்தனையும் பாக்குறாரு. அவன் ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்து சோகமா இருக்கிறதால அவன் கிட்ட போய், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு, அதாவது நான் ரொம்ப உடஞ்சு போயிருக்க அவுட்காஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள வச்சு ஒரு குரூப்பை ரெடி பண்ண போறேன், அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். நம்ம பிரின்சிபலும் அந்த கிதியோன் என்றவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் பேப்பர்ல போட்டுட்டு இருக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே அவன் ரூம்ல இருக்க ஒரு சீக்ரெட் டனலை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா பியங்காவும் அவங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பியங்காவும் இதை பார்த்துட்டு என்ன நினைச்சுன்னு நான் சொல்றேன், அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. உடனே அவனும், உங்க அம்மா இங்கதான் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும், அதுவும் இல்லாம உங்க அம்மாவையும் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பியங்காவுக்கு புரியுது, இவங்க சைரனை யூஸ் பண்ணி கொள்ளையடிச்ச அந்த கிதியோனுக்கு இவனுக்கு சம்பந்தம் இருக்குன்றது. அப்போ பிரின்சிபலும், நான் சம்பந்தப்படலாம் இல்ல, இந்த மார்னிங் சாங் என்ற குரூப்பே நான் தான் ஆரம்பிச்சேன், இப்ப நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேட்கலனா நீங்களும் சேர்ந்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்றான். அப்படியே இந்த பக்கம் போலீஸும் வந்து ப்ரொஃபசர் டாட் இறந்ததை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பிரின்சிபலும் அடுத்த நாளே ஃபங்க்ஷன் இருக்கிறதால இதெல்லாம் டோனர்ஸ்க்கு தெரிஞ்சா அவங்க டொனேட் பண்ண மாட்டாங்க, அதனால இதை ஒரு ஆக்சிடென்ட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை சமாளிக்கிறான். அப்போ போலீஸும், இனிமே நாங்க தான் ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லா போலீஸை நிக்க வைக்கிறாங்க. அதை பார்த்த ஈனிதும், இந்த போலீஸ் எல்லாம் போயிட்டு ஹைட கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வெட்னஸ்டே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஆக்னஸும் வந்து ஈனித வேணுனே வம்பிழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ இன்னும் கொன்னால நீ சாக போற அப்படின்றதையும் சொல்லிடுறா. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும், அதெல்லாம் இவன் சாக மாட்டா, என்னோட விஷன் மாறிடுச்சு, எங்க ஃபேமிலியில இருந்து ஒருத்தங்க தான் சாக போறாங்க, அதுக்கு முன்னாடி நான் அதை தடுத்தாகணும், இந்த ஐசக் பத்தி டீட்டெயில் கேட்டேன் இருக்கான்னு கேட்கறா. உடனே ஆக்னஸும் அவனோட ஃபைலே எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எலியை நல்லா வறுத்து சாப்பிடலான்னு ரெடியா இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம வெட்னஸ்டே வந்து அந்த ஃபைலை அவங்க அப்பா கிட்ட காமிச்சு, ஐசக் உங்க ரூம்மேட் தானே, எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அவங்க அப்பாவும், ரூம்மேட் இல்லம்மா, அவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் நான் படிக்கும்போது ரொம்ப ஜீனியஸா இருந்தான், அவனை நிறைய பேர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாங்க, நானும் அதை தடுக்க தான் முயற்சி பண்ணேன், ஆனா நம்ம அகஸ்டஸ் அவனோட திறமையை வச்சு அவுட்காஸ்டுக்கு இருக்கிற பவர் எல்லாத்தையுமே நார்மல் பீப்புளுக்கு கொடுக்கலான்னு அவனுக்கு ஒரு லேப்லாம் செட் பண்ணி கொடுத்தாரு. ஆனா நம்ம ஐசக்கு வேற ஐடியா இருந்துச்சு, அவங்க அக்காவுக்கு இருக்கிற ஹைடு பவரை அவகிட்ட இருந்து ரிமூவ் பண்றதுக்கு அவன் அந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருந்தான், இவ்வளவு நாளா அவன் தான் நம்ம பக்ஸ்லியோட பெட்டா இருந்தான்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வெட்னஸ்டேவும், அவன் இன்னும் பெட் கிடையாது, முழு மனுஷனாவே மாத்திட்டான், அது மட்டும் இல்லாம அவன் அக்கா பிராங்கைஸ் கூடயும் டைலர் கூடயும் சேர்ந்துட்டாங்க, அவங்க இன்னும் சிட்டியை விட்டு வெளியே போல, இந்த சிட்டிக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வம்பு இழுக்கிறா. அவங்க அம்மாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும், இவளோட விஷன் மாறிடுச்சு, நம்ம குடும்பத்துல இருந்தா ஒருத்தர் சாக போறாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வேணா பக்ஸ்லிய காவு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூனோவும் ஈனிதை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம கேப்ரியும் வந்து, நேத்து எதுக்கு கேஜ் விட்டு வெளில போன, நீ இந்த டைம்ல உல்ஃபா மாறக்கூடாது, இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி வரப்போகுது, அன்னைக்கு மட்டும் நீ உல்ஃபா மாறிட்டீனா அதுக்கப்புறம் உன்னால திரும்ப மனுஷனாவே மாற முடியாது, நீ ஆல்பா உல்ஃப்ன்றதால மத்த எல்லா உல்ஃபும் சேர்ந்து உன்னை கொன்னுடும், இன்னைக்கு ஈவினிங் நீயா போய் கேஜ்ல லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஐசக்கும் ஃபுல்லா மனுஷனாவே மாறிடுறான். அப்போ நம்ம டைலரும், எதுக்காக நம்ம இன்னும் இங்க இருக்கோம், வெட்னஸ்டேவையும் கொல்ல விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஐசக்கும், அவங்களை இப்ப கொல்லக்கூடாது, அவங்களுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பிராங்காய்ஸும் இரும்ப ஆரம்பிக்கிறா, ரொம்பவே டயர்ட் ஆயிடுறா, டேப்லெட் தர்றாங்க, அங்க டேப்லெட்டும் தீந்து போயிடுது. உடனே நம்ம வெளியில போலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க இருக்கிறவனை அடிச்சு போட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு பிராங்காய்ஸ்க்கும் பிளட் கம்மியாயிட்டே இருக்கிறதால டைலரோட பிளட்டை அவனுக்கு மாத்தி கொடுக்குறான். நம்ம வெட்னஸ்டேவும் இவங்க 3 பேரும் எங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக கேல்பனோட வீட்டுக்கு வரா. அப்போ வீம்ஸும் அவ கூட வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம திங்கும் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இவகிட்ட வந்து சொல்லுது. அப்படியே அந்த சீக்ரெட் ஏரியாக்குள்ள போறா. உள்ள போய் பார்த்தா பிளட்டா இருக்கு. அதை பார்த்துட்டு பிராங்காய்ஸ்க்கு நேரம் இன்னும் கம்மியா தான் இருக்கு, அப்போ இவங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கிருந்து ஒரு பட்டர்ஃபிளை பறந்து வருது. அதை அப்படியே பிடிச்சிட்டு போய் நம்ம யூஜின் கிட்ட காமிக்கிறா. நம்ம யூஜினும், இந்த பட்டர்ஃபிளை வந்து பணத்து மேலதான் இருக்கும், அப்ப இது கண்டிப்பா ஐசக் மேலதான் இருந்திருக்கும், இதை ரிலீஸ் பண்ணி விடுறேன், இது கண்டிப்பா ஐசக் கிட்ட தான் போவோம், அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிடலாம் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து விடுறான். இந்த பக்கம் நம்ம ஆஜெக்ஸும் வந்து பியாங்கா கிட்ட, உங்க அம்மாவை பார்த்தேன் இங்க இல்லையே எங்கன்னு கேக்குறான். நம்ம பியாங்காவும் கேஷுவலா, அது தெரியல, அவங்க ரொம்ப நாளா மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அதை கண்டுக்காம போயிடுறா. நம்ம வெட்னஸ்டேவும் நேரா அவளோட ரூமுக்கு வரா. அங்க வந்து பார்த்தா இவங்க பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறா. இந்த மாதிரி உங்க அம்மா தான் டொனேஷன் பத்தி பேசுறதுக்காக வர சொன்னா, உன் பிரின்சிபல் வேற அடிக்கடி போன் பண்ணி டொனேஷன் கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவங்க கிட்ட வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த பிரின்சிபலை பாக்குறாங்க. அவனும் ஓவரா இவங்களுக்கு பில்டப் கொடுத்து வெல்கம் எல்லாம் பண்றான். பண்ணிட்டு ஒரு மாடல் பில்டிங் ஓபன் பண்ணி இந்த மாதிரி நெவர்மோர்ல மார்ச்சரி ஸ்டடிஸ் பத்தி படிக்கிறதுக்காக ஒரு புது டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி இருக்கோம், அதுக்கு உங்க பேர் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஐஸ் வைக்க ட்ரை பண்றான். அப்போ அவங்களும் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உனக்கு ஒரு 10 பைசா கூட டொனேட் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் அப்படியா சரி ஓகே பியாங்கா இவங்களை அப்படியே கார் கிட்ட கூட்டு போமா அப்படின்றான். நம்ம பியாங்காவும் வந்து அவளோட சைரன் பவரை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட மொத்த சொத்தையும் இந்த ஸ்கூல் மேல எழுதி வைக்கணும், நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல அதை எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களும் அந்த பவர்ல மயங்கி சரின்னு சொல்லிடுறாங்க. இனிதும் வெட்னஸ்டே கிட்ட இந்த மாதிரி கேப்ரி நான் ஆல்பா உல்ஃப் ஈவினிங் ஆனா கேஜ்குள்ள போய் பூட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வர பௌர்ணமி அன்னைக்கு நான் உல்ஃபா மாறினா அதுக்கப்புறம் திரும்ப என்னால மாறவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நான் அப்படி மாறிட்டேனா நீ என்ன தேடி வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு வெட்னஸ்டேவும் நான் ஆல்ரெடி 2 ஹைட வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன், ஒரு உல்ஃபா வேட்டையாடுறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்போ நம்ம அஜெக்ஸும் வந்து பியாங்காக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இதுல நம்ம பிரின்சிபலும் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் சரி ஓகே நம்ம யாருன்னு நம்ம பிரின்சிபல் கிட்டையும் கொஞ்சம் காமிப்போம் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு நேரா அப்படியே பிரின்சிபல் ரூமுக்கு வந்து பாக்குறா. அங்க அவங்க பாட்டி ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டியும் என்னோட மொத்த சொத்தையும் இந்த ஸ்கூல் மேல எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம வெட்னஸ்டேக்கு ரொம்ப ஷாக்கு. நம்ம பாட்டியே ஒரு கஞ்ச பிசினாரி, இவங்க எப்படி மொத்த சொத்தையும் எழுதி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம பக்ஸ்லயும் நீங்க வச்சிருக்க கார்லாம் எனக்கு தானே கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க பாட்டியும் அதெல்லாம் தரமாட்டேன், மொத்த சொத்தையுமே நான் புதுசா ஆரம்பிக்க போற அந்த மார்ச்சரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வெட்னஸ்டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு அப்படியே நேரா பியாங்காவை பார்க்க போறா. பியாங்கா தனியா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவ கூட போய் இவளும் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது உங்க அம்மாவை எப்ப கடைசியா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அது ரொம்ப நாள் ஆச்சுன்றா. அப்போ நேத்து வரைக்கும் ஒளிச்சு வச்சிருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவ ரொம்ப நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறதால நம்ம பியாங்காவும் இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, இந்த விஷயத்தை விட்டு நீ தள்ளியேறு அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் நீ என்னோட ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணிட்ட, இப்ப என்னோட பிரச்சனை, பிரின்சிபல் உங்க அம்மா வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்னோட பாட்டி சொத்து எல்லாத்தையும் புடுங்க பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம பியாங்காவும் நம்ம பிரின்சிபலை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. சொல்லிட்டு இவன் ரொம்ப வருஷமாவே இதை தான் தொழிலா பண்ணிட்டு இருக்கான், உங்க பாட்டியோட மொத்த சொத்தையும் அபகரிச்சுட்டு எஸ்கேப் ஆகிறதா அவனோட ஐடியா, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவ சைரன் பவரை யூஸ் பண்ணி வெட்னஸ்டே கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே மறக்க வச்சிடறா. அப்படியே நம்ம வெட்னஸ்டேவும் எல்லாத்தையும் மறந்துட்டு தனியா நின்னுகிட்டு இருக்கா. ஆனா நம்ம வெட்னஸ்டேக்கு இவ இப்படிதான் பண்ணுவான்னு ஆல்ரெடி தெரிஞ்சதால அங்க நம்ம ஆக்னஸை கூட்டு வந்து நிறுத்தியிருப்பா. நம்ம ஆக்னஸும் பியாங்கா சொன்ன எல்லா விஷயத்தையுமே வெட்னஸ்டே கிட்ட சொல்லிடுறா. நம்ம வெட்னஸ்டேவும் சரி ஓகே அவ தான் போயிட்டால இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவ பார்த்தா வெட்னஸ்டேவோட ட்ரெஸ்ஸை போட்டு இவ்வளவு மாதிரி வந்து நிக்கிறா. எதுக்குடி இப்படி பண்ணன்னு கேக்குறா. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதான் அப்படின்னு ஆக்னஸ் அவகிட்ட சொல்றா. இதை கேட்ட உடனே நம்ம வெட்னஸ்டேவும் கடுப்பாயி அதுக்காக என் கபோர்ட்ல இருந்து என் ட்ரெஸ் எடுத்து போட்டு வருவியா அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுறா. நம்ம பியாங்காவும் நேரா போய் பிரின்சிபலை பாக்குறா. அங்க பார்த்தா அந்த போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க அர்னால்ட் அங்கதான் இருக்கான். அவன் நம்ம பிரின்சிபல் கிட்ட ரொம்ப வருஷமா நீ எனக்கு பணம் கொடுக்கவே இல்ல, எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கிட்டு பணக்காரன் ஆயிட்ட, என்னோட ஷேரை கொடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நம்ம பிரின்சிபல் ஷேரை கொடுக்காம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல வெட்னஸ்டேவோட பார்ட்டி நிறைய டொனேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஷேரை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம அர்னால்டும் நீ என்னோட ஷேரை கொடுக்கலாம் நான் போலீஸ் கிட்ட போய் உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்றான். அப்படி சொன்ன உடனே நம்ம பிரின்சிபலும் அவனை பிடிச்சி நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை அப்படியே மொத்தமா எரிச்சு அவன் எலும்பு கூட தூக்கி நெருப்புல போட்டுறான். இதை பார்த்து நம்ம பியாங்கா ரொம்பவே பயந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு அந்த ஃபங்க்ஷனோட டின்னரும் ஆரம்பிக்குது. எல்லாருமே வித்தியாசமா காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அதுல கலந்துக்கிறாங்க. நம்ம பிரின்சிபலும் வெட்னஸ்டேவோட பாட்டியை கூட்டிட்டு பெரிய கிராண்ட் வெல்கம் எல்லாம் கொடுக்குறான். நம்ம வெட்னஸ்டேவும் இதெல்லாம் பார்த்துட்டு நேரா பியாங்கா கிட்ட போய் உங்க அம்மா எங்க இருக்காங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம பியாங்காவுக்கு இவளுக்கு எப்படி மறக்காம இருக்குன்னு ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு அவ பிரின்சிபல் ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறா. அப்படியே நம்ம ஈனிதும் ப்ரூனோ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ப்ரூனோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூட வரா. அதை பார்த்துட்டு சரி ஓகே நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்க, நான் உங்களுக்கு நடுவுல வர விடும்பல அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப வேற யாரோ அழுவுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஆக்னஸ். எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு நம்ம ஈனித் கேக்குறா. எப்பயும் போல வெட்னஸ்டே என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டா, நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவள மாதிரி எல்லாம் ட்ரை பண்றேன், ஆனா அவ ஏத்துக்கவே மாட்றா அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஈனிதும் நீ எதுக்கு வேற ஒருத்தர் மாதிரி இருக்க ட்ரை பண்ற, நீ உன்னமாலே இருக்க ட்ரை பண்ணு, அப்பதான் அது ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்னஸை காம்ப்ரமைஸ் பண்றா. நம்ம ஆக்னஸும் ஈனித் கிட்ட சரி ஓகே உன்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இப்பதான் என்கிட்ட பார்ட்னர் இல்லையே என்னால ஆட முடியாதுன்றா. அப்போ நம்ம ஆக்னஸும் நீ ஆடும்போது நான் ஒழிஞ்சு இருந்து பார்த்திருக்கேன், சோ
நம்ம 2 பேரும் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம பக்ஸ்லியும் அவனை யாருமே கண்டுக்காதால அப்படியே வெளியில வரான். அதை நம்ம ஐசக்கும் அங்க இருந்து பாத்துறான். நம்ம ஆஜெக்ஸும் பிரின்சிபலோட ரூமுக்கு போய் பியாங்காவோட அம்மாவை அங்க இருந்து வெளியில கூட்டு வந்துடுறான். அப்படியே நம்ம வெட்னஸ்டேவும் வந்து ஈனிட் கிட்ட நம்ம பிரின்சிபலை கார்னர் பண்ண நிறைய ஹெல்ப் தேவைப்படுது, நீங்க எல்லாரும் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே இவங்க 2 பேரோட டான்ஸ் ஷோவும் ஆரம்பிக்குது. 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மத்த எல்லாருமே அவங்கள தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடுவுல நம்ம ஆக்னஸை யூஸ் பண்ணி பிரின்சிபல் கிட்ட இருக்கிற அந்த சைரன் பவர்ல இருந்து எஸ்கேப் ஆகிற அந்த டாலரை அவங்க கிட்ட இருந்து எடுத்துடுறா. அப்படியே அந்த டான்ஸ் ஷோவும் முடிஞ்சிருது. அப்படியே பியங்காவும் ஸ்டேஜ் மேல ஏறி மைக்ல பேசலான்னு வரா. அப்போ அவங்க அம்மாவையும் நம்ம வெட்னஸ்டே அந்த டாலரையும் வச்சிருக்கிறத பாத்துடுறா. பார்த்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான 2 பேரு மேடைக்கு வரணும், நம்ம பிரின்சிபலும் அதோட நம்ம ஆடம்ஸ் ஃபேமிலியோட மொட்டிஷியாவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிடுறா. 2 பேரும் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவளோட பவரை யூஸ் பண்ணி பிரின்சிபல் கிட்ட நீங்க எதுக்காக இந்த டொனேஷன்லாம் வாங்குறீங்க, இதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்ற விஷயத்த நீங்களே எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ பவரை யூஸ் பண்ணிடுறா. நம்ம பிரின்சிபலும் அந்த பவர்ல மயங்கி நான் இந்த மாதிரி அவுட்காஸ்ட் பவரை யூஸ் பண்ணி நிறைய பணத்தை கொள்ளடிச்சிருக்கேன், நம்ம பியங்காவோட சைரன் பவரை யூஸ் பண்ணி வெட்னஸ்டேவோட பார்ட்டி கிட்ட இருந்து அவங்க சொத்தை வாங்கலான்னு பார்த்தேன், அவங்க ஒத்துக்கல, அதனால பியங்காவோட அம்மாவை கடத்தி பியங்காவே பிளாக்மெயில் பண்ணி வெட்னஸ்டேவோட பார்ட்டியை பவர் யூஸ் பண்ணி அவங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொள்ளடிக்கிறதா என்னோட பிளானே. இது தெரிஞ்ச என்னோட பார்ட்னரும் என்னைய பிளாக்மெயில் பண்ணா, அதனால நான் அவனை எரிச்சே கொன்னுட்டேன், டொனேஷன் வர பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடுறதா என்னோட பிளானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறான். அதை கேட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவனும் இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி அப்படியே பியங்காவை பிடிச்சி வச்சு யாராவது கிட்ட வந்தீங்கன்னா இவளை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்றான். அப்போ அஜாக்ஸும் அவன் முன்னாடி வந்து அவனோட கேப்பை கழட்டுறான். நம்ம பிரின்சிபலும் அதை பார்த்துட்டு அப்படியே முழு ஸ்டோனா மாறிடுறான். அப்போ இவனோட ஃபயர் பவர் பட்டு மேல இருந்து லைட் ஒண்ணு அப்படியே கீழே விழுது. இவன் ஸ்டோனா மாறி இருக்கிறதால அது மேல விழுந்து மொத்த ஸ்டோனுமே நொறுங்கி போயிடுது. அதை பார்த்துட்டு வெட்னஸ்டேவோட கிராண்ட்மாவும் ரொம்ப கிளாப் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போலீஸும் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெட்னஸ்டேவோட பாட்டியும் அவகிட்ட நீ இந்த சம்மருக்கு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெட்னஸ்டேவும் இல்ல, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க என்னோட அப்பாவை ரொம்ப மோசமா பேசிட்டீங்க, அதனால எங்க அப்பாவோட பேர்லயே ஒரு அமௌண்ட்டை இந்த ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணுங்க, அப்படி பண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க பாட்டியும் சரி ஓகே, என்னோட மொத்த சொத்தே போறதா இருந்துச்சு, நீ தானே காப்பாத்தின, அதனால பிரச்சனை இல்ல, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம யூஜினும் ஓடி வந்து அந்த பட்டர்ஃபிளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஐசக்கும் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பக்ஸ்லிய தேடுறாங்க, பக்ஸ்லிய காணோம். அப்படியே எல்லாருமே ஓடி போய் அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அவன் அங்க இருக்கிற சிமிட்ரியில அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஐசக்கும் வந்து அவனை பாக்குறான். பார்த்துட்டு எனக்கு உன்னோட உதவி ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அங்கிருந்து வாயை பொத்தி கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். நம்ம வெட்னஸ்டேவும் யூஜினும் அவனை தேடிட்டு வந்து சிமெட்ரியில பாக்குறாங்க. அங்க அவன் இல்ல. அப்படியே அங்க கட் பண்ணி 7th எபிசோட் முடிஞ்சிருது. நம்ம ஐசக் பக்ஸ்லிய கடத்திட்டு போயிடுறான். சோ அதனால போலீஸ் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அந்த காட்டையே அலசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரம் தேடியும் இவங்களால பக்ஸ்லிய கண்டுபிடிக்க முடியல. அப்போ வெட்னஸ்டேவும் அவங்க அம்மாவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பீன்ஸும் வந்து நீ போய் உங்க அம்மாவையும் கூப்பிடு, நீங்க 3 பேரும் சேர்ந்து உங்களோட பவரை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த ராட்வுட்டோட சேம்பருக்குள்ள போயிட்டு 3 பேரும் கையை கோர்த்து இவங்களோட பவரை யூஸ் பண்றாங்க. ஆனா வெட்னஸ்டேக்கு மட்டும் தான் அவளோட பவர் வேலை செய்யுது. அவளும் அந்த விஷனுக்குள்ள போய் பாக்குறா. பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா அம்மா ஸ்கூல் படிக்கும் போது யாருக்கும் தெரியாம ஐசக்கோட டெட் பாடியை போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு திரும்ப வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, இன்னும் எவ்வளவு ரகசியத்தை தான் மறைச்சு வச்சிருக்கீங்க, நீங்க ஐசக்க புதைக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்றா. அப்போ அவங்க அம்மாவும் ஆமா, ஐசக் அன்னைக்கு லேப் அடிச்சு சாகும்போது நாங்களும் அங்கதான் இருந்தோம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஐசக் அவனோட சிஸ்டர் பிராங்க்வைஸ்க்கு அவளோட ஹைட் பவரை அவகிட்ட இருந்து எடுக்கணும்னு சொல்லி அந்த டவருக்கு கூட்டிட்டு வந்தான். அவனுக்கு அதிகமான பவர் சோர்ஸ் தேவைப்பட்டதால உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி எடுக்கலான்னு அங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு அதிக பவர் தேவைப்பட்டதால உங்க அப்பாவோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அவரை கொன்னு அவன் தங்கச்சியோட பவரை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தான். உங்க அப்பாவுக்காக ஆல்ரெடி அந்த சவக்குழியும் அவன் தோண்டி வச்சிருந்தான். ஆனா அந்த ஆராய்ச்சி சரியா போகாம அங்க லேப் வெடிச்சு அந்த ஐசக்கும் அங்கே இறந்து போயிட்டான். ஆனா உங்க அப்பா அந்த விபத்துல இருந்து தப்பிச்சு அவரோட பவரை மட்டும் அங்க இழந்துட்டாரு. வெளியில தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்களே ரகசியமா அவனை அங்கேயே போட்டு புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட விட்னஸ்டேவும் அப்படின்னா அவன் அந்த ஆராய்ச்சியை திரும்ப பண்ண போறான், அவனுக்கு பவர் சோர்ஸ் அதிகமா தேவைப்படுறதால இந்த தடவை பக்ஸ்லியை யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கமும் இந்த வருஷம் ஸ்கூல் ஃபுல்லா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரூனோவும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அவனோட நாட்டுக்கு கிளம்புறான். நம்ம ஈனிதும் அதை சோகமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அஜெக்ஸும் வந்து அவளை சமாதானப்படுத்தி பரவாயில்ல விடு, நம்ம 2 பேரும் இனிமே நார்மலா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறான். அப்போ ஆக்னஸும் அவகிட்ட வந்து உனக்காக நான் நிறைய பாய்ஸோட லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், நீ உனக்கு யார் செட் ஆகுறான்னு பாரு, பாத்தீங்கன்னா நான் போய் அவங்கள வேவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஈனே இல்ல
இல்ல கொஞ்ச நாள் இதெல்லாம் இருந்து நான் பிரேக் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஈனிது என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே கிட்ட கேக்குறா. முதல்ல பக்ஸ்லி எங்க இருக்கான், எப்போ இவங்க இந்த ஆராய்ச்சியை பண்ண போறாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஆக்னஸோட அப்பாவும் அங்க வந்துடுறாரு. ஆக்னஸும் சரி ஓகே நம்ம இதோட அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஈனிதும் நான் உடனே போய் கேஜுக்குள்ள லாக் பண்ணிக்கணும், இல்லனா நான் உல்ஃபா மாறிட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம வெட்னஸ்டேவும் யூஜன் கிட்ட போயிட்டு அந்த பட்டர்ஃபிளையை திரும்ப யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறா. ஆனா அந்த பட்டர்ஃபிளை எல்லாம் செத்து போனதால அவனும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ இவன் தனியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஐசக்கும் வந்து இவன் கையில ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம வெட்னஸ்டேவும் பிரின்சிபல் ரூமுக்கு போறா. அங்க நம்ம ஷெரீஃபும் வந்து பக்ஸ்லியோட ட்ரெஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, நாங்க திரும்பவும் சர்ச் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ நம்ம யூஜனும் உள்ள வந்து நீ போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்லர்ப் வந்து என்கிட்ட இதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் அவனுக்கு கொடுக்குறான். அதை திறந்து பார்த்தா அதுல அந்த ஸ்கல் ட்ரீ போட்டு மிட் நைட் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு திங்கையும் கூட கூட்டிட்டு அந்த ஸ்கல் ட்ரீ கிட்ட போறா. போயிட்டு இவளோட ஆயுதத்தை அங்க ரெடியா செட் பண்ணி வச்சுட்டு உனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ நீ எய்ம் பண்ணி அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் பக்ஸ்லியை கூப்பிட்டு அங்க வரான். இவளும் நேரா போய் அவனை பாக்குறா. பார்த்து அவன்கிட்ட நீ எங்க அப்பாவே கொல்ல பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவனும் அது உண்மைதான், ஆனா அன்னைக்கு நான் தானே செத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வெட்னஸ்டேவும் உன்கிட்ட மெஷினும் கிடையாது, அதை திரும்ப ரெடி பண்ற அளவுக்கு உங்க அக்காவும் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம திங்கும் சான்ஸ் கிடைக்கிறப்போ டக்குன்னு எய்ம் பண்ணி அவனை ஷார்ட் பண்ணுது. ஆனா அவன் கரெக்டா அதை அவன் கையால நிறுத்திடுறான். நிறுத்திட்டு நீ எப்படியும் உன்னோட ரைட் ஹேண்டோட தான் இங்க வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம டைலரும் அந்த திங்க பிடிச்சி பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுக்கும்போது நம்ம ஐசக்கும் இந்த கை உனக்கு சொந்தமானது இல்ல, இது என்னோடது, அன்னைக்கு உங்க அப்பா அம்மா என்ன புதைக்கும் போது என்னோட முழு பாடியும் புதைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளவுஸை கழட்டுறான். கழட்டிட்டு பார்த்தா அவனுக்கு மணிக்கட்டுக்கு மேல கையே இல்ல. ஏன்னா அன்னைக்கு நைட்டு இவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது இவனோட அம்மா வெட்னஸ்டேவோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஐசக்கோட கையை வெட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மெஷினே வெடிச்சிருக்கும். அந்த சமயத்துல அந்த மெஷினோட பவர் எல்லாமே இந்த கைக்கு வந்துட்டு இருக்கும். சோ அப்படிதான் இந்த திங்ன்றது உருவாயே இருக்கும். உடனே அவன் திங்கை எடுத்து அவனோட கையில அட்டாச் பண்ண ட்ரை பண்றான். அட்டாச் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறான். அதுவும் அப்படியே பர்ஃபெக்டா அவன் கையில பொருந்திடுது. பொருந்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வெட்னஸ்டேவை காத்துல மிதக்க விடுறான். அவளை கண்ட்ரோல் பண்ணி இதுக்கப்புறம் உன்னோட குடும்பத்தையே நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள போட்டு அந்த வேர்களால அவளை பின்னி அப்படியே அங்க அந்த மண்ணு எல்லாத்தையும் போட்டு அவளை அங்கேயே மூடிடுறான். மூடிட்டு நம்ம பக்ஸ்லயும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த மெஷின்ஸ் வச்சிருந்த அந்த ஹை டவருக்கே கூட்டிட்டு போறான். இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருந்த அப்போவும் நம்ம ஆக்னஸ் சைலண்டா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. உடனே இவன் நேரா ஈனித பக்கம் ஓடுறா. ஈனித் அந்த கேஜுக்குள்ள உட்காந்துட்டு உல்ஃபா இன்னைக்கு மாறிடக்கூடாதுன்னு சொல்லி யோகா பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஆக்னஸும் போய் வெட்னஸ்டேவை போட்டு மூடிட்டாங்க என்ற விஷயத்த சொல்றா. நம்ம ஈனிதும் வேற வழி இல்லாம வெளியில வந்து ரெண்டு பேரும் அந்த இடத்த தோண்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தோண்டினா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஈனிதும் இப்போ வேற வழியே இல்ல, இன்னைக்கு பௌர்ணமியா இருந்தாலும் வெட்னஸ்டேவை காப்பாத்தணும்னா நான் இப்ப மாறிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃபா மாறி தோண்ட ஆரம்பிக்கிறா. சீக்கிரம் தோண்டி வெட்னஸ்டேவையும் வெளியில எடுத்துடுறாங்க. வெட்னஸ்டேவையும் எழுந்து எதுக்கு அதுக்குள்ள எடுத்தீங்க, இது கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நம்ம வேற உல்ஃபா பாக்குறா. பார்த்துட்டு நீ எதுக்கு இன்னைக்கு மாறின, இப்போ உன்னால திரும்ப மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப ஆக்னஸும் உன்னை காப்பாத்ததான் அவன் மாறிட்டான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றா. அப்போ நம்ம ஈனிதும் அப்படி அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடிடுறா. நம்ம வெட்னஸ்டேவும் அவன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி ஆக்னஸையும் பின்னாடி அமுச்சு வச்சிடறா. இந்த பக்கம் நம்ம ஐசக்கும் அந்த டவருக்கு போயிட்டு அங்க இருந்த பழைய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே இவனோட பவர் யூஸ் பண்ணி திரும்பவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சு நம்ம வெட்னஸ்டே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அங்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த டவர்லயும் நம்ம பக்ஸ்லிய ஒரு சேர்ல கட்டி வச்சிடறான். கட்டி வச்சுட்டு அந்த மெஷினையும் ஆன் பண்றான். அப்படி ஆன் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கும்போது பிராங்க் ஐஸும் வந்து ஐசக் கிட்ட நம்ம பேசின மாதிரி நீ செஞ்சுடு, என்ன பத்தி எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஐசக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே டைலரை தூக்கின்னு வந்து அங்க செயினால அவனை கட்டி போட்டுறான். அப்போ அவங்க அம்மாவும் அவங்க கிட்ட சொல்றாங்க என்னோட டைம் முடிஞ்சு போச்சு, இனிமே நான் உன்னதான் காப்பாத்தணும், உனக்கு இருக்கிற அந்த ஹை பவர் எடுத்துட்டு நீ இனிமே ஒரு நார்மல் மனுஷனா சாதாரணமா வாழு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வெட்னஸ்டேவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு கோடாரி எடுத்துட்டு வரா. நம்ம ஐசக்கும் மொத்தமா பக்ஸ்லியோட பவரை யூஸ் பண்ணி நம்ம டைலர் கிட்ட இருக்கிற பவரை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம வெட்னஸ்டேவும் கிட்ட வரா. டைலரையும் அவளை பார்த்துட்டு என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்றான். ஆனா அவனை கொல்லாம அவனோட செயினை கட் பண்ணி விட்டுறா. உடனே நம்ம டைலரும் அப்படியே முழு ஹைடா மாறிடுறான். மாறி நம்ம ஐசக்க தூக்கி எறிஞ்சிடறான். அப்படியே அவங்க அம்மாவும் திரும்ப ஹைடா மாறுறாங்க. மாறி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த
அந்த டைமை யூஸ் பண்ணி வெட்னஸ்டேவோட அம்மாவும் அங்க இருக்கிற பக்ஸ்லியை காப்பாத்தி அந்த சேர்ல இருந்து வெளியில கூட்டு வந்துடுறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் இந்த பக்கம் அங்க இருக்கிற மெஷின்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஐசக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லா மிஷினுமே வெடிச்சுக்கிட்டே இருக்கு. மொத்தமா அப்படியே எல்லா மிஷினும் சேர்ந்து வெடிக்குது. அதுல அங்க இருக்க எல்லாருமே அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் டெய்லரும் அவங்க அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த டவரோட உச்சிக்கே போயிடுறாங்க. அங்க இருந்து அவங்க அம்மா ஸ்லிப் ஆகி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டெய்லரும் அவங்கள காப்பாத்தலான்னு வரான். ஆனா அவங்க அம்மா சாகலான்னு முடிவு பண்ணி அப்படியே அங்கிருந்து கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அந்த சமயத்துல போலீஸும் அங்க வந்து நடக்கிற எல்லாத்தையுமே பாக்குறாங்க. நம்ம டவர்லயும் எல்லாருமே மயக்கத்துல இருக்கிறதால ஒருத்தரா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஐசக்கும் அவகிட்ட வந்து உங்களால நான் என்னோட அக்காவை இழந்துட்டேன், எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவனோட பவரை யூஸ் பண்ணி வெட்னஸ்டேவை கொல்ல ட்ரை பண்றான். அப்போ அவங்க அம்மாவும் அவன் கையில இருக்கிறத அந்த திங்ன்றதால நம்ம திங் கிட்ட நீ எங்களோட ஃபேமிலி, நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருந்ததுல நம்ம ஐசக்கும் அவனோட கண்ட்ரோல விளக்க ஆரம்பிக்கிறான். நம்ம திங்கும் திரும்பவும் அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம ஐசக்க திரும்ப தாக்க ஆரம்பிக்குது. அவனும் தடுக்க முயற்சி பண்றான். ஆனா நம்ம திங் அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணி அவனுக்கு இருக்கிற அந்த மெஷின் இதயத்தை அப்படியே அங்கிருந்து எடுத்து கீழே போட்டுருது. அந்த மெஷினும் அங்கேயே நின்று போயிடுது. அப்படியே எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இதயத்தை எடுத்ததால நம்ம திங்கும் இறந்து போயிட்டு இருக்குமோன்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம திங் இறக்காம அதோட ஸ்டிச் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு திரும்ப இவங்களோட வந்து ஃபேமிலியோட ஐக்கியமாயிடுது. அப்படியே அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிருது. அடுத்த நாள் நம்ம வெட்னஸ்டே போய் திங்க் கிட்ட உனக்கு உன்னோட பாஸ் தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியே, இப்போ எப்படி இருக்கு, நம்மளால பாஸ்ட்ல நடந்ததை எதுவும் சரி பண்ண முடியாது, ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்கணும்ன்றத மட்டும் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஆக்னஸும் அங்க வந்து இங்க இருக்கிற காட்டுக்குள்ள ஈனித பார்த்ததா நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறா. அப்ப நம்ம வெட்னஸ்டேவும் சரி ஓகே நம்ம கேப்ரி கிட்ட ஏதாவது உதவி கேட்குமா அப்படின்னு கேட்கிறா. அப்ப ஆக்னஸும் இல்ல அவங்க வேற வேலையை தேடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த பக்கம் நம்ம டெய்லரும் அவங்க அப்பா அம்மாவோட கல்லறையில நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க நம்ம மியூசிக் டீச்சர் கேப்ரி வந்து இப்ப நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியும், மாஸ்டர் இல்லாம ஒரு ஹைடால சர்வை பண்ண முடியாதுன்றது உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் எனக்கெல்லாம் ஒன்னும் மாஸ்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க இங்க பாரு நானும் உன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஆதரவு இல்லாம இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்ப டெய்லரும் நீ தான் ஹைடே கிடையாது, நீ ஒரு வேர்வுல்ஃப், என்னோட ஃபீலிங் உனக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேக்குறான். அப்போ நம்ம கேப்ரியும் என்னோட அப்பா ஒரு ஹைடு தான் அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே இந்த பக்கம் நம்ம யூஜினும் பக்ஸ்லியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. வீட்டுல வெட்னஸ்டேயோட அம்மாவும் ஒரு டைரி எடுத்து இது ஒஃபிலியாவோட டைரி, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லா ஃபேமிலிக்குமே ஒரு ரகசியம் இருக்கு, அந்த மாதிரி நம்ம ஆடம்ஸ் ஃபேமிலிக்கும் ஒரு ரகசியம் இருக்கு, அது ரகசியமா இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீன்ஸும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு எப்படியோ நீங்க ஒன்னா ஆயிட்டீங்க, என்னோட வேலையும் இங்க முடிஞ்சது, வாய்ப்பு இருந்தா திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. வெட்னஸ்டேயோட அப்பாவும் வந்து சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனா நம்ம வெட்னஸ்டே இல்ல நான் வீட்டுக்கு வர போறது இல்ல, இந்த லீவ்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஃபெஸ்டரும் அவனோட பைக் எடுத்துட்டு வேகமா ஸ்கூலுக்கு நம்ம வெட்னஸ்டேவை பிக் பண்றதுக்காக வரான். வந்து இப்ப எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம வெட்னஸ்டேவும் நான் இப்போ உடனே ஈனிது எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி கிளம்புறாங்க. அப்படி பைக்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஒஃபிலியாவோட டைரியை படிச்சுக்கிட்டே போறா. அப்படி படிக்கும்போது அதுல ஒரு டோர் வரைஞ்சிருக்கு. இந்த டோரை எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஈனிதும் மழையில நனைஞ்சுக்கிட்டு வெட்னஸ்டே நம்மள பார்க்க வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு ஏதோ ஒரு மூலையில காத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த டோரையே பார்த்துட்டு இருந்த வெட்னஸ்டேக்கு திடீர்னு ஒரு விஷன் வருது. அந்த விஷன்ல அவ ஒஃபிலியாவை பாக்குறா. நம்ம ஒஃபிலியா ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தா அது அவங்க பாட்டியோட வில்லால இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சீக்ரெட் ரூம்ல இருக்காங்க. இவங்களோட பாட்டியும் போயிட்டு நம்ம ஒஃபிலியாவை பாக்குறாங்க. அப்ப அந்த ஒஃபிலியா அவங்களோட ரத்தத்தாலேயே செவுத்துல வெட்னஸ்டே கண்டிப்பா செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம வெட்னஸ்டேவும் ரியாலிட்டிக்குள்ள வரா. வந்து இந்த வெக்கேஷன் ரொம்பவே ஜாலியா இருக்க போகுது, முதல்ல நான் ஹீனிதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒஃபிலியாவை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட வெக்கேஷன் பயணத்தை ஆரம்பிக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணி வெட்னஸ்டே செகண்ட் சீசன் முடிஞ்சிருது. திரும்பவும் தேர்ட் சீசன் வரும்போது சந்திக்கலாம். அதுக்கு நடுவுல மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.